शतमकमणिनीलाचारुकल्हारहस्ता स्तनभरनमिताङ्गी सान्द्रवात्सल्यसिन्धुः अलकविनिहिताभिस्रग्भिराकृष्टनाथा विलसतु हृदि गोदा विष्णुचित्तात्मजानः. பெரியாழ்வார் பெண் பிள்ளையான ஸ்ரீ ஆண்டாளுடைய திவ்ய கிரந்தமானது கிருஷ்ணானுபவத்துக்குன்னே அமைந்திருக்கக்கூடிய விஷயம். திருநெடுந்தாண்டகம் என்னும்படியான 30 பாசுரங்கள் திருமங்கையாழ்வாருடைய அற்புதமான பிரபந்தம், கடைசி பிரபந்தம். அந்த பிரபந்தத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் அனுகிரகிக்க எழுகிறார். அந்த வியாக்கியானத்தினுடைய அவதாரிக்கையில் சில விஷயங்கள்லாம் காட்டுறார். திருமங்கையாழ்வாருக்கு அர்ச்சாவதாரத்திலே ஈடுபாடு, அதை சொல்லணும். திருமங்கையாழ்வாருக்கு அர்ச்சாவதாரத்தில் ஈடுபாடுன்னா மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் எதில் ஈடுபாடுன்னு கேட்கணும் இல்லையோ? அப்போ ஆழ்வார்களுடைய ஈடுபாடெல்லாம் சொல்லணும். ஆழ்வார்களுக்கு ஈடுபாடுன்னா ரிஷிகளுக்கு எதில் ஈடுபாடு? இப்போ பகவத் விஷயத்தில் ஈடுபட்டவர்கள்னா ஒன்று ரிஷிகளாக இருக்கணும், இல்லை ஆழ்வார்களாக இருக்கணும். நம்ம போல இருக்கிறவாள்லாம் இருக்க முடியாது. நம்ம போலெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் எடுத்து கழிக்கவும் பாத்தம் போராதவர்கள். ஆகவே சம்சாரி சேத்தனர்களை சொல்லாமல் ரிஷிகளையும் ஆழ்வார்களையுமாக ஒப்பிட்டு ஒப்பிட்டு காண்பிக்கிறார் அற்புதமாக பெரியவாச்சான் பிள்ளை. அதில் சுகாதிகளும் முதலாழ்வார்களும் பரத்வத்திலே உன்னியிருப்பர்கள். சுகபிரம்மர்ஷி என்ன, முதலாழ்வார்கள் மூவர் என்ன, இவர்களெல்லாம் பரத்வத்திலே எம்பெருமான் பராவஸ்தையிலே எழுந்தருளியிருக்கிறானே வைகுண்ட லோகத்திலே அதிலே ஈடுபட்டவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தபடியாக காட்டக்கூடிய வார்த்தை சனகாதிகளும் திருமழிசைப்பிரானும். சனக, சனந்தன, சனத்குமார, சனசுஜாதர்கள் இவர்கள் பிரம்ம பாவனையிலே இருக்கக்கூடியவர்கள். எப்பவும் எம்பெருமானுடைய அந்தர்யாமித்துவத்திலே ஈடுபட்டவர்களாக தாங்கள் அமைந்திருக்கிறார்கள். அப்போ இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்னால் திருமழிசையாழ்வாரும் கூட சேர்த்து இவாளெல்லாம் அந்தராத்மத்தையிலே ஒன்றியிருப்பவர்கள், அந்தர்யாமித்துவத்திலே ஒன்றியிருக்கக்கூடியவர்கள். அடுத்தபடியாக பார்ப்போமேயானால் வால்மீகியாதிகளும் குலசேகர பெருமாளும் ராமாவதாரத்திலே உன்னியிருப்பர்கள். வால்மீகி பகவான் என்ன, குலசேகர ஆழ்வார் என்ன, இவர்கள் ராமாவதாரத்திலே உன்னியிருக்கக்கூடியவர்கள். பராசர பாராசரியாதிகளும் நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் ஆண்டாளும் கிருஷ்ணாவதாரத்திலே உன்னியிருப்பர்கள். ஆக பராசர பாராசரியர், பராசர பகவான் என்ன, பராசர புத்திரரான வியாசாச்சாரியர் என்ன, இவர்கள் பெரியாழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார் இவ எல்லாம் கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு காட்டுறார். அதுக்கு மேல அற்புதமாக காட்டக்கூடிய விஷயம் நாரதாதிகளும் நாரதர் முதலான முனிவர்களும் தொண்டரடிப்புடைய ஆழ்வாரும் திருப்பாணாழ்வாரும் கோயிலிலே உன்னியிருப்பர்கள். ஆக கோயில்னா திருவரங்க கஷேத்திரத்திலே உன்னியிருக்கக்கூடியவர்கள். சௌனக பகவானும், சௌனக மகர்ஷின்னு எழுந்தருளியிருந்தார், அவரும் திருமங்கையாழ்வாரும் உகந்தருளின நிலங்களிலே உன்னியிருப்பர்கள் அப்படின்னு காட்டியிருக்கார். அப்போ ஆண்டாளுக்கு ஸ்வதப்பிராப்தமான அர்த்தம் எதுன்னா கிருஷ்ணானுபவம். அதனால்தான் ஆண்டாள் காட்டியிருக்கக்கூடிய ஆச்சரியமான திருவாக்கு அமைந்திருக்கிறது. போகத்தில் வழுவாத புதுவயர்கோன். போகம், போகம்னா என்ன? அனுபவம். இந்த அனுபவம்ன்றது இந்த லோகத்து அனுபவம் எதுவுமே அனுபவம் கிடையாது. சரி, இந்த லோகத்தில் இருக்கிற அச்சித்தினுடைய அனுபவம் கிடையாது, இந்த லோகத்தில் இருக்கிற சித்தினுடைய அனுபவம் கிடையாது, பகவானுடைய அனுபவம் தான் அனுபவம். அந்த பகவானுடைய அனுபவத்திலேயும் அந்த எம்பெருமான் பராவஸ்தையில் இருக்கிறானே அது அனுபவம் கிடையாது. அந்த எம்பெருமான் வியூக வாசுதேவ மூர்த்தியாய் இருக்கிறானே அது அனுபவம் கிடையாது. அந்த எம்பெருமான் ராமன் முதலான அவதாரங்கள் பல பண்ணியிருக்கிறானே அது அனுபவம் கிடையாது. அந்தர்யாமியாயிருக்கிற பகவானுடைய அனுபவம் அதுவும் கிடையாது. அப்ப எது அனுபவம்னு கேட்டால் கிருஷ்ணானுபவம் தான் அனுபவம். அந்த கிருஷ்ணானுபவத்திலே துளியும் குறைவில்லாதவர். கிருஷ்ணானுபவத்தில் அதிக அனுபவம், குறை அனுபவம்னு என்ன இருக்கு? குறைவில்லாத அனுபவம்னா
கண்ணனை அவதார காலத்திலே அனுபவித்தல் அது ஒரு அனுபவம். கண்ணனை முதிர்ந்த காலத்துல துவாரகாதீசனா இருந்து கொண்டு கீதோபன்யாசம் போனான் இப்படின்னெல்லாம் அனுபவிக்கிறது அது ஒரு அனுபவம். அந்த அனுபவங்கள் எல்லாம் அனுபவம் அல்ல, அவனுடைய பால லீலைகளுடைய அனுபவம் இருக்கிறதே, அந்த லீலைக்கு இருக்கும்படியான வைபவம் மற்றொன்னும் கிடையாது. ராமாவதாரத்துல லீலையை யாரும் ஒப்புக்கொள்ளல, ஆனால் கிருஷ்ணாவதாரத்துல அது லீலாவதாரமாக அமைந்திருக்கக்கூடியது. ஆக அவனுக்கு தாலாட்டு பாடும் போதே பெரியவர்கள் எப்படி பாடுகிறார்கள்னா லீலாவதார ஜோஜோன்னு பாட்டு பாடுவார்கள். அப்போ லீலாவதார பூதனாக அவன் தான் அமைந்திருக்கிறான். விளையாட்டு அவனுக்கு அற்புதமாக அமைந்திருக்கு. அந்த விளையாட்டெல்லாம் எப்படி இருக்குன்னா தூர்த்தாயன, அதாவது அந்த எம்பெருமான் பண்ணி இருக்கக்கூடிய ராச கேளியோ, அந்த எம்பெருமான் பண்ணி இருக்கக்கூடிய நவநீத சௌரியமோ, அது அத்தனை பேரும் மகாத்மாக்களுடைய ஹிருதயத்தையே கூட ஆர்திரீகரோதி விதுஷாம் ஹிருதயம் ததே தத்து. குரத்தாழ்வான பார்த்து கேட்டான், கிருஷ்ணாவதார சரித்திரங்கள்லயும் எது வசந்த சரித்திரம்? உடனே ஒருத்தர் சொன்னாரா, கீதோபன்யாசம் எவ்வளவு பெருசு, லோகம் அனைத்துக்கும் ஒரு உத்தம சாஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். யார் வேண்டுமென்னாலும் அவரவர்களுடைய நிலைக்கு வேண்டிய விஷயங்களை கீதையிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். பகவத்கீதா சாஸ்திரம் கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யைஹி சாஸ்திர சங்கிரகைஹி யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத்து வினிஸ்ருதா. அந்த கீதையானது, பகவத்கீதையானது அவசியம் அனுஷ்டிக்கப்பட வேண்டியது, எல்லோராலும் பின்பற்றப்பட வேண்டியது. ஏனென்றால் அது பத்மநாபனாய் அமைந்திருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய முகபத்மாத்து வினிஸ்ருதா, திருமூமண்டலத்திலிருந்து வெளிப்பட்டதாக அமைந்திருக்கக்கூடிய அதி வசந்ததாக இருக்கக்கூடிய உயர்ந்த சாஸ்திரம். அதனால கீதோபன்யாசம் பண்ணினானே கீதாச்சாரியன், அவனுக்கு ஏத்தம் அப்படின்னு சொன்னான். அது ஞான பாகம். ஆனால் நமக்கு பிராக்டிக்கலா இருக்கிறது என்ன, விரோதிகள் போக வேண்டும். அப்ப கம்சவதம் பண்ணினான், அது ஏத்தம் மிக்கதாக அமைந்திருக்கு. மகாபாரத யுத்தத்தை நடத்தினான், அது ஏத்தம் மிக்கதாக நடந்திருக்கு. அப்ப அவனுடைய வீர சரித்திரங்கள் அதுதான் மிக உயர்ந்ததுன்னா. ஆனால் கீதோபன்யாசத்தை கேட்டு ஆறு கண்லையாவது ஜலம் வந்ததா? அர்ஜுனன் கண்ணில் ஜலம் வந்தது, கீதோபன்யாசம் பண்ணான், ஜலம் நின்று போச்சு. கீதோபன்யாசத்தை கேட்டு யாராவது அழறாளா? யாராவது துக்கப்படுறாளா? ஆறு கண்லையாவது ஜலம் ஏற்படுறதா? இல்லை. கம்சவதம் பண்ணினான் அப்படின்னா யாராவது உருகி சொல்லுகிறார்களா? கண்ணனுடைய வீரத்தை சொல்லுகிறார்கள். அங்கிருந்து போனா கூனி கொடுத்த சந்தனத்தை வாங்கிண்டான், மாலையை போட்டுண்டான், நல்ல வஸ்திரத்தை உடுத்தினான், கம்சனுடைய கோலையா பீட்டம்ன்ற யானையினுடைய கொம்பை முறித்தான், முஷ்டிக சாணூர்களை கொன்றிருக்கிறான். அந்த யானையினுடைய கொம்பை பரிசாக எடுத்துக்கொண்டு கொடுக்கிறார் போலே கஞ்சன் கொஞ்சிபிடி தடித்தபிரான் கோயில் வார்கடாவருவி யானை மாமலை மறுப்பிணை குவடிரு துருட்டி ஊர்கோள் திண்பாகன் உயிர் செகுத்து அரங்கில் மல்லரை கொன்று சூழ் பரண்மேல் போர்கடா வரசர் புறக்கிட மாட மீமிசை கஞ்சனை தகர்த்த சீர்கோள் சித்தாயன் திருச்செங்குன்னூரில் திருச்சித்தாரங்கள் செல்சார்வே. திருச்செங்குன்னூர் திருச்சித்தாறு என்னும்படியான திவ்யதேசத்துக்கு பாசுரம் பாடுகிறார். ஆழ்வார் பயந்தார், அந்த பெருமாளுக்கு ஆறும் பரிவர்கள் இல்லையே, அங்கமரர் பேண அவர் நடுவே வாழ் திருமார்க்கு இங்கோர் பரிவரில் நெஞ்ச எங்கும் பரிவரோர் என்ன பயம் தீர்ந்த மாறன் வாராமல் அச்சமினி. ஆழ்வாருக்கு பயம் வராதபடியாக பகவான் தன்னுடைய வீரச்சரித்திரத்தை காட்டினார். அந்த வீரச்சரித்திரம் வந்ததும் ஆழ்வார் திருடமாயிட்டார். அப்போ கம்சவத சரித்திரத்தை கேட்டும் ஆரும் உருகி போறதில்லை. அதே மாதிரி கீதோபன்யாச சரித்திரத்தை கேட்டும் ஆரும் உருகி போறதில்லை. ஆனால் அந்த கண்ணன் வெண்ணையுண்டு கட்டுண்டான்னு சொல்லச்சே வித்வான்களுடைய ஹிருதயமே உருகி போறது. 3 மாசம் மோகித்து, அற்புதமாக காட்டக்கூடிய வார்த்தை. 6 மாசம் ஆழ்வார் மோகித்து கிடந்தார். 10 அடியவர் களியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் மற்றொரு கடவெண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் எத்திரம் எத்திரம். ஐயோ, அவனுக்கு வெண்ணெய் இல்லாதவனா? அவன் உபய விபூதி ஐஸ்வர்யத்துடன் கூடியிருக்கிறவனுக்கு வெண்ணெய் கிடைக்காதது போலையும், அதுக்காக கோபகுலத்தில் வந்து பிறந்து அந்த வெண்ணையை நேர்கொடு நேர் எடுத்துக்கொள்ள முடியாது போலையும்,
அதுக்காக திருட தெரியாதது போலையும் அதனால் அகப்பட்டு கொண்டபடியாலே யசோதை பிடிச்சு கட்ட அவிழ்த்து கொள்ள முடியாதவன் போல ஓன்னு கதறி நின்னானே. இதை நினைக்க ஆழ்வார் உருகி போயிடுறார். அப்ப அதை பார்க்கிற போது ஹா கம்ச முக்கிய நிருபகீட்ட நிபர்கணோத்தா சா நிர்ஜித ஜெகதஸ்தைவ நைவ கீர்த்தி. பகவான் கீதோபன்யாசம் பண்ணினான்னா அது கீர்த்தியே கிடையாது. ஏன்னா அவன் சர்வஜன், எல்லாம் தெரிஞ்சவன். அவர் எவ்வளவு தெரிஞ்சவர் தெரியுமா? அவர் நன்னா உபன்யாசம் சொன்னார்னா அவர் தெரிஞ்சவர் சொல்லிட்டு போறார். தெரியாத குழந்தை நன்னா சொல்லிட்டுனா அதை புகழணும். தெரிஞ்சவர் சொன்னார்னா அது என்னதுக்கு புகழறது? அது கீர்த்தி கிடையாது. அதே மாதிரி கம்சன கண்ணன் கொன்னான், இது என்னதுக்கு பெருமையா பேசுறங்கோ? ஒரு பெரிய விசேஷமான ரெஸ்லர் இருக்க, மல்யுத்த வீரர், அவரை கூப்பிட்டு உட்கார வச்சா இவருக்கு பாராட்டு விழா பண்றோம்னு. சரி பண்ணுங்க. என்ன பண்றதுன்னாக்கா, இவர் பேர்பட்ட வித்வான் தெரியுமா, ஒரு எறும்பை கொன்னுட்டார், அதுவா பெருமை? கம்சன கண்ணன் கொன்னான் என்பது ஒரு எறும்ப ஒரு மல்யுத்த வீரன் கொன்னார் போல அதுக்கு சமானமாக இருக்கிறது. அதுவும் கீர்த்தி கிடையாது. அதனால தெரிவிக்கும்படியான வார்த்தை அற்புதமாக காட்டுகிறார். சா நிர்ஜித ஸ்திரிஜகதஸ்தவ நைவ கீர்த்தி. அப்போ தூர்த்தாயனாயுதம் இதம் பவதீய கர்மேஷு ஆர்திரீகரோதி விதுஷாம் ஹிருதயம் ததே தத்து. வித்வான்களுடைய ஹிருதயத்தை எது உருக்க பண்ணுகிறதுனா அவனுடைய நவநீத சௌரியம் போன்ற செயல்கள் உருக்க பண்ணுகின்றன. அப்படிப்பட்ட செய்கைகளை செய்யும்படியான அந்த அவதார விசேஷத்தை காட்டக்கூடிய விசேஷமான பாசுரம் தான் மாயனை மண்ணு என்னும்படியான பாசுரம். மாயம்ன்ற சப்தத்துக்கு ஆச்சரியம்னு அர்த்தம். முதல்ல ஒரு அர்த்தம் காட்டுறார் வியாக்கியானத்தில். மாயம்னா பரமபதத்திலே இருப்பதே மாயம், பரமபதத்திலிருந்து இங்கு வந்ததே மாயம் காட்டுகிறார் ஆழ்வார். சூட்டு நன்மாலைகள் தோயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி தூபம் தரா நிற்கவே எங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணதொடு உண்ணப்போன் திமிலேத்து வங்கோன் கோட்டிடை ஆடினை கூத்து அடலாயர்தம் கொம்பினுக்கே. அங்கிருந்து புறப்பட்டு வந்ததே மாயம், அவதாரமே மாயம். அதனால்தான் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் அத்தனையும் மாயம். சரி, மாயம்னா என்ன அர்த்தம்? மாயான்ற சப்தத்துக்கு நிகண்டுல பார்த்தோம்னா பல அர்த்தங்கள் இருக்கு. மாயான்னா இல்யூஷன், பொய், இல்லாததை இருப்பதாக காட்டுவது மாயை. இது பொதுவா எல்லாரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மாயமா இருக்கு, மாயமா மறைஞ்சு போச்சு. அப்ப இல்லாததை இருப்பதாக காட்டும்படியான பொய்மை இருக்கிறதே அது மாயை. ஒரு அர்த்தம் கொண்டார்கள் அத்வைதாச்சாரியர்கள். அதனால இந்த சம்சார மண்டலமே மாயை. மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம். இந்த பிரகிருதியே மாயை, கண்ணால காண்பது எல்லாமே மாயை. பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா, இது அத்வைதாச்சாரியால் இது வேதாந்த டிண்டிமஹா. வேதாந்தம் இததான் முரசறைந்து சொல்லுகிறது. வேதாந்த சாஸ்திரத்துக்கு கருத்தே இதுதான். இது அத்வைதாச்சாரியாருடைய கொள்கை. ஆனா மாயா சப்தத்துக்கு நம்முடைய பெரியவர்கள் விசிஷ்டாத்வைதாச்சாரியர்கள் ஆறும் அப்படி அர்த்தம் எடுத்துக்கலை. ஏன்னு கேட்டால் விசிஷ்டாத்வைத கொள்கை பிரகாரம் எல்லாம் சத்தியம், அத்தனை பொருளும் சத்தியமாக இருக்கிறது. இதைத்தான் கீதையினுடைய ஆரம்பத்திலேயே கண்ணன் காட்டியிருக்கிறார்னு வியாக்கியானம் பண்றார். அர்ஜுனனுடைய துக்கத்தை போக்குவதற்காக, அர்ஜுனனுடைய குழப்பத்தை தெளிவிப்பதற்காக கண்ணன் ஆரம்பத்தில் என்ன சொல்றார்னா, 2வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம் தொடங்கி கீதா சாஸ்திரம் ஆரம்பம். அதில் அவன் காட்டக்கூடிய வார்த்தை நத்வேவாகம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபா நச்சைவன பவிஷ்யாமஹா சர்வே பயமதப்பரம். ஹே அர்ஜுனா, நீ இல்லாமல் இருந்தா என்பது கிடையாது, நான் இல்லாமல் இருந்தேன் என்பது கிடையாது, இவர்கள் இல்லாமல் இருந்தார்கள் என்பது கிடையாது. நீ நான் இவர்கள்னு பிரித்து பேசுகிறான். அதுக்கு மேல தேகினோஸ்மின் யதா யதா தேஹே கௌமாரம் யவ்வனம் ஜரா என்று
இந்த சரீரத்தை பத்தியும் பேசுறான், சரீரம் நிலையில்லாததுன்னு பேசுறான். அப்ப இவன் காட்டுகிற போது நீ நான் இவர்கள்னு அர்ஜுனனுக்கு சொல்லச்சே பொய்யான அர்த்தத்தை சொல்லி அவனை தெளிவிக்க முடியாது. யாருக்கு எந்த விதமான கன்ஃபியூஷன் இருந்தாலும் உண்மையை சொன்னால்தான் தெளிவிக்கமே ஒழிய அவர்களுக்கு பொய்ய சொல்லி தெளிவிக்க முடியாது, இல்லாததை சொல்லி தெளிவிக்க முடியாது. அப்ப கண்ணன் இங்க என்ன சொல்றார்னா, நீன்றார், நான்றார், இவர்கள்னு சொல்லுகிறார். அப்ப நீ நான் இவர்கள்னு சொல்லுகிற போது நீ வேறதான் அர்ஜுனா, நான் வேறதான் அர்ஜுனா, இவள்லாம் வேறதான் அர்ஜுனா. அப்ப கண்ணனுடைய சித்தாந்தம் பேதமா அபேதமா, ஒன்றா வெவ்வேறையா? அத்வைதாச்சாரியர்கள் கொண்டிருக்கக்கூடிய அர்த்தம் பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, பிரம்மம் ஒன்றுதான் உண்மை, மற்றதெல்லாம் பொய்ப்பொருள்கள்னு அவ கொண்டிருக்கா. ஆனா இங்க தன்னைத்தனியாக காட்டி பரமபுருஷன் அர்ஜுனனை தனியாக காட்டி மற்றுமுண்டான ஜீவர்களை எல்லாம் தனியாக காட்டுகிறபடியாலே ஜீவ பர பேதம், ஜீவ பரஸ்பர பேதம். ஜீவனும் பரமனும் வெவ்வேறுபட்டவர்கள், ஜீவர்கள் தங்களுக்குள்ளே வெவ்வேறாக அமைந்திருக்கிறார்கள். அப்ப பேதம் தான் சித்தாந்தம் கண்ணனுடையதுன்னு ராமானுஜாச்சாரியர் தாம் காட்டிக் கொடுக்கக்கூடிய விஷயம். அப்போ பேதம் சித்தாந்தம்னா ஜீவாத்மாவும் உண்மை பொருள், பகவானும் உண்மை பொருள், அச்சேதனமும் உண்மை பொருள். அதனால மாயான்ற சப்தத்துக்கு பிரகிருதி மாயைன்னு சொன்னால் இவர்கள் பொய்யின்னு ஒப்புக்கொள்ள முடியவில்லை. அப்போ பிரகிருதிக்கு மாயா சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியும் அப்படின்னா, மாயான்னா மாயாவயுனம் ஞானம் சம்பவாமி ஆத்ம மாயையா. கண்ணன் சொல்றார், நான் என்னுடைய மாயையினாலே பிறக்கிறேன்னு சொல்றார். என்னுடைய மாயையினாலே பிறக்கிறேன்னா அந்த இடத்துல ஆதிசங்கர பகவத்பாதர் வியாக்கியானம் பண்ணுகிறார், இது பகவானுடைய ஜன்ம பிரதிபாசா. அவன் தான் அவதரிப்பதாக இப்படி காட்டிக் கொண்டிருக்கிறான், அது அவனுடைய பிரதிபலிப்பு. கண்ணாடியில முகத்தை பார்த்தோமே ஆனால் இதுதான் முகமே ஒழிய கண்ணாடியில தெரியுது முகம் இல்லை, அது ஜன்ம பிரதிபாசா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணினார்கள். ஆனால் விசிஷ்டாத்வைத பிரகாரம் எல்லாம் சத்தியமானபடியாலே அப்படி சொல்லலாகாது. சம்பவாமி ஆத்ம மாயையா, என் இச்சையினாலேயே நான் பிறக்கிறேன், என் விருப்பத்தினாலேயே பிறக்கிறேன். மாயா வயுனம் ஞானம், என்னுடைய ஞானத்தாலே பிறக்கிறேன்னு காட்டப்படுது. அப்ப மாயா மாயான்னா நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டக்கூடிய அர்த்தம் ஞானம்னு அர்த்தம், இச்சைன்னு அர்த்தம், ஆச்சரியம்னு அர்த்தம். வியப்பாக இருக்கிறது. எதெல்லாம் பகவான் காரியம் செய்கிறானோ அது அத்தனையும் ஆச்சரியப்படத்தக்கதாக அமைந்திருக்கிறது. அதைத்தான் அவதாரம் தொடங்கி எல்லாம் செய்து போன மாயங்களும் அத்தனையும் மாயம் மாயம் சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆகவே பகவத் கிருஷ்ணாவதாரம் மாயம், கிருஷ்ண குணச்சேஷ்டிதங்கள் அத்தனையுமே ஆச்சரியமாக அமைந்திருக்கிறது. இந்த மாயா சப்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் காட்டியிருக்கிறார் கீதாச்சாரியன். மாயாம் து பிரகிருதிம் வித்யாத்து மாயினம் து மகேஸ்வரம். இது சாஸ்திரம் காட்டுகிறது. மாயான்னா என்ன தெரியுமா? ஆச்சரியமானது இந்த பிரகிருதி. இந்த பிரகிருதி எவ்வளவு ஆச்சரியமானது, ரொம்ப ஆச்சரியம். இதுக்கு இருக்கிற ஆச்சரியம் வேற எதுக்கும் கிடையாது. பெருமானுக்கு எவ்வளவு ஆச்சரியம் உண்டோ அத்தனை ஆச்சரியமும் இந்த அச்சேதனமான பிரகிருதிக்கு உண்டு. எப்படி? ஒருத்தர் கேட்டார், ரெண்டு ரெண்டா சேர்த்து உபன்யாசம் சொல்றீங்களே, நான் சொல்ற ரெண்டை சேர்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு. சொல்லுங்க, என்ன சொல்லணும்? சேத்தனமும் அச்சேதனமும். சேத்தனம் அறிவுள்ள பொருள்கள், அச்சேதனம் அறிவற்ற பொருள்கள். இது ரெண்டுத்தையும் சேர்த்து உபன்யாசம் சொல்லணுமே அப்படின்னா, ஆஹா சொல்றனே. சேத்தனமும் பகவானுக்கு சேஷப்பட்டது, அச்சேதனமும் பகவானுக்கு சேஷப்பட்டது. சேஷத்துவம் என்கிற ஆகாரத்தாலே ரெண்டும் சமம், ரெண்டுத்துக்கும் சாமியம் சொல்லிவிடலாம். அங்கிருந்து இன்னொருத்தர் வந்தார். நான் கேட்கிறேன், ஈஸ்வரனும் சேத்தனனும் சொல்லுவீரா? சொல்லிடலாம். ஈஸ்வரனும் ஞானானந்தமயன், சேத்தனனும் ஞானானந்தமயன். ஜீவாத்மாவுக்கும் ஞானமும் ஆனந்தமும் இருக்கிறது, பகவானுக்கும் ஞானமும் ஆனந்தமும் இருக்கிறது. ரெண்டும் ஒன்று, சாமியும் சொல்லிட்டேன் சொன்னார். அடுத்து மூணாவதா ஒருத்தர் வந்தார். அவர் தான் பரீட்சை வைக்கிறார்.
இவா ரெண்டு பேரும் சுலபமான கேள்வியா கேட்டு போயிட்டார். இந்த மூணாவது ஆவரார் பரீட்சை வைக்கிறார். நான் சொல்றேன், ஈஸ்வரனும் அச்சேதனமும் பகவானும் அச்சேதனமும் சொல்லவே முடியாது. பகவானுக்கு ஞானம் இருக்கு, அச்சேதனுக்கு ஞானம் இல்லை. பகவானுக்கு சேஷித்துவம், அச்சேதனத்துக்கு சேஷத்துவம். அப்படி இருக்கிற போது எந்த விதத்திலையும் சாமியமே சொல்ல முடியாதே. ரெண்டுமே அஜகஜாந்தன வித்தியாசம். பருவத பரமாடு ஓட்ட வாசி போரும் அப்படின்னார். இல்லையே சொல்லுவேனே அப்படின்னார். என்ன சொல்லுவேர் அப்படின்னா, பெருமாளை அடைந்தோமேயானால் நாமும் பெருமாள் மாதிரியே ஆயிடுறோம். நிரஞ்சன பரமம் சாமியம் உபைத்தி, பகவானுக்கு சமானமாக ஆகிவிடுகிறோம். சரி, நாம இந்த பிரகிருத்தியை அடைஞ்சிருக்கோமே, எப்படி இருக்கோம்னா இது மாதிரியே இருக்குமே, அறிவே இல்லாதன்னா இருக்கும். அயப்பிண்டத்துக்கு அக்னி சம்சர்க்கத்தால் வந்த தாதாத்மியம் போலே, நெருப்பு உருண்டை, அதாவது இரும்பு உருண்டை எடுத்து நெருப்பிலே இட்டு விட்டோமே ஆனால் அதுவும் வெளியில் எடுக்கிற போது நெருப்பு கோலமாவே இருக்கு. அந்த மாதிரி இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் நாமும் அச்சேதனமாகத்தான் இருக்கும். நம்ம நீ யாருன்னு கேட்டா, நான் ஒரு மனுஷன், என்னுடைய பெயர் இது அப்படின்னு சொல்றமே ஒழிய, நான் ஆத்மா, நான் பகவத் சேஷபூதன் யாராவது சொல்றமா? அப்போ we identify ourselves as our body, to our body. நம்மை நம்முடைய உடம்போடு தான் பார்க்கிறோம். அப்ப இந்த உடம்பு, இந்த ஆத்மாவை தன்னை மாதிரியே ஆக்கிவிடுதா இல்லையா? அப்போ பகவானும் தன்னை அடைந்தவர்களை தன்னை மாதிரி ஆக்கிறான். இந்த உடம்பும் இந்த பிரகிருத்தியும் தன்னை அடைந்தவர்களை தன்னை மாதிரி ஆக்கிவிடுறது. அதனால தன்னை மாதிரி ஆக்கிறதுன்றது ரெண்டும் சமந்தானே. அதனால ஈஸ்வரனும் அச்சேதனமும் உபன்யாசம் சொல்லிட்டு போயிடலாமே. எம்பெருமானை அடைபவர்கள் எப்படி பெருமாளை மாதிரியே ஆறா, இதை அடைகிறவர்கள் எப்படி இப்படியே ஆயிடுறான்னு விவரிச்சுட்டோம்னா 2 மணி காலம் போராது, 20 மணி காலம் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம். அப்ப மாயா சப்தத்துக்கு, இந்த பூமிக்கு இருக்கக்கூடிய, இந்த பிரகிருதிக்கு இருக்கக்கூடிய ஆச்சரியத்தன்மை என்னவென்றால், இது தன்னை போலேயே எல்லாரையும் ஆக்கி விடுகிறது. அதனால பிரகிருதியையும் ஆச்சரியம்னு சொல்லும்படியான விஷயம். சாதாரண தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்றது உண்டு, பித்தலாட்டம். பித்தலாட்டம்னு சொல்றது, எவனொருத்தன் இல்லாததை இருப்பதாக காட்டுகிறானோ அதுதான் மாயை பித்தலாட்டம்னு சொல்றான். பித்தலாட்டம்னா என்ன அர்த்தம்? பீத்தல ஆட்டகம். ஆட்டகம்னாக்கா ஆட்டகம், ஆட்டகம்னாக்கா பொண்ணுன்னு அர்த்தம். பித்தளைய பொன்னா காட்டினால், ஆக மிக விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடிய பொன்னென்று மிக தாழ்ந்ததாக இருக்கக்கூடிய, விலை குறைந்ததாக இருக்கக்கூடிய பித்தளையை காட்டி, இந்த பொன் சங்கிலி தான் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு போயிட்டான்னா, அப்புறம் தேய்ச்சி பார்த்தா இது பொன்னே இல்லையே, பித்தளையா சேர்ந்துவா. இது மாதிரி தான் பித்தலாட்டகம்னு பேரு. இந்த பித்தலாட்டகம் தான் தமிழ பித்தலாட்டம்னு ஆச்சு. இந்த பித்தலாட்டம் பண்றவன மாயம்னு சொல்லலாமா? இல்லை, மாயம்னா ஆச்சரியமாக இருக்கக்கூடியவன். இப்ப இந்த பித்தலாட்டம் பண்றவனையும் சொல்லலாம். இப்படிப்பட்ட பித்தலாட்டம் பண்றவர் தான் ஆச்சாரியன். என்ன சுவாமி இது? ஆச்சாரியன் நம்மளை நல்லபடியா உருவாக்குறார்னா, அவர் பித்தலாட்டம் பண்றாருன்னா, பித்தளையை ஆட்டகமாக காட்டுறதில்ல, பித்தளையை ஆட்டகமாக மாத்துறார். பித்தளையா இருக்கக்கூடிய வஸ்து சம்சார மண்டலத்தில் சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம் என்கிற இழவுமின்னிக்கே சம்சாரமாகிற பெருங்களிலே விழுந்து நோவுபட இவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இவனை, நித்திய சம்சாரியாயிருக்கக்கூடியவன், புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம், மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு, ஷடூர்மிகள், ஷட்பாவ விகாரங்கள், அதாவது இவனுக்கு இருக்கக்கூடியது ஜாயத்தே பிறக்கிறான், அஸ்தி இருக்கிறான், வர்தத்தே வளர்கிறான், அபக்ஷீயத்தே தேய்கிறான், மிரியத்தே மரிக்கிறான், நஷ்யதி அழிகிறான். இது மொத்தம் இந்த சரீரம். இந்த சரீரத்தில் தன்னை சரீரமாகவே நினைத்து கொண்டிருப்பவனை இந்த ஆச்சாரியன் என்னமா ஆக்கிறார்? இதுக்கு முன்னால இருந்த நிலை போய பிழை. போய பிழைன்னா
நாம முழுக்க 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 இந்த சம்சாரியாகவே நம்மை அச்சித்தோடேயே நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நம்மை அழைத்து பிறகு உபதேசம் பண்றார், நீ அச்சித்தில்லப்பா, நீ அறிவில்லாதவன் இல்லப்பா, நீ அறிவிருக்கிறவன்னு முதல்ல சொல்றார். அதுதான் அடிப்படையாக ஆச்சாரியன் நமக்கு உண்டாக்கும்படியான தேகாத்ம விவேகம். இந்த தேகாத்ம விவேகத்தை உண்டு பண்ணிட்டு அப்படியே போயிட்டாருன்னா கிடையாது. புகுதருவான் நின்னா இந்த தேகாத்ம விவேகத்தை ஆச்சாரியன் உபதேசத்தாலே உண்டு பண்ணினாரேயானால் அதுக்கப்புறம் நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் என்ன? முதல்ல தேகாத்ம அபிமானம்ன்ற தோஷம். அந்த தோஷத்தை ஆச்சாரியனை அடைந்தோம், முன்னாலே இருந்த தோஷம் போயிடுது. அனாதி காலமாக இருக்கக்கூடிய தோஷம் நமக்கு தேகாத்மாபிமானம். அந்த தேகாத்மாபிமானத்தை போக்குகிறார் முதல் உபதேசத்திலே ஆச்சாரியன். அப்படி போக்கின பிற்பாடு அந்த ஆச்சாரியனை அடைந்த பிறகு மீதி 5 தோஷங்கள் நமக்கு இருக்கின்றன. அந்த 5 தோஷங்களையும் போக்குகிறார். அப்ப நாம எப்படி ஆயிடும்னா, வெறும் பித்தளையா கரி பாத்திரமா இருந்த நாமோ பொன் நகையா ஜொலித்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி ஆகிறோம். வேற என்ன 5 காரியம் பண்ணுகிறார்? பராசர பட்டர் காட்டுறார், திருமந்திரத்தை மந்திரம்னு சொல்றங்களே, அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி நீங்க ஏதாவது காரியம் எடுத்துக்கிறீங்களா? ஸ்ரீ வைஷ்ணவாவை பார்த்து கேட்டார். இல்லையே, நாங்க ஜபம் பண்ண மாட்டோமே. ஜபம் பண்ணி தான் திருமந்திரத்தை கொண்டு எங்களுக்கு காரியம் வர வேண்டியதே இல்லை. ஏன்னா எங்களுக்கு காரியம் பண்றவன் பெருமான், அவன் பண்ணணுமே ஒழிய நான் என் முயற்சியால திருப்பி 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 100 தரம் 1000 தரம் 1,00,000 தரம் சொல்லி அதனால ஒரு பயன்னா அவனை மதிக்கலன்னு தானே அர்த்தம். பெருமாளை நீ வேண்டாம், உன் பெயர் போறோம்னு சொல்ற இல்லையோ. ஆனால் நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஈஸ்வரனே உபாயோபேயம். இதுதான் திருப்பாவ முதல் பாசுரத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாய். நாராயணனே தருவான், நாராயணனே பறை தருவான், நாராயணனே நமக்கே தருவான். அப்ப எல்லாம் பெருமாள் தானே நமக்கு எல்லா விதமான உறவுமாய் இருக்கிறவர். உபாயோபேயமாக அவர் இருக்கிற போது அவரை விட்டுட்டு நான் உட்காண்டு எண்ணின்னு இருக்கேன். 1 2 3 4 5 எண்ண கண்ட விரல்களால் இறைப்பொழுது எண்ணகிலாது போய் விரல் பாட்டுக்கு எண்ணிட்டு இருக்கோம். காயத்ரி ஜபத்தை 28 பண்றேன், 54 பண்றேன், 108 பண்றேன், 1008 பண்றேன், விரல் எண்ணிட்டு இருக்கோம். இந்த விரல்களாலே இறைப்பொழுது எண்ணகிலாது போய் அந்த எம்பெருமானை இந்த விரலை கொண்டு நினைச்சு பார்க்க முடியுமா? மனசு கொண்டுதான் நினைச்சு பார்க்கணும். எண்ண கண்ட விரல்களால் இறைப்பொழுது எண்ணகிலாது போய் அப்போ 1 2 3 4 நான் 1008 தரம் திருமந்திர ஜபம் பண்றேன், 1,00,000 தரம் பண்றேன் அப்படின்னு இதுலெல்லாம் நாங்க பண்ணவே மாட்டோம். திருமந்திர ஹோமம் பண்றேன், இதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். அது பண்றவா இருக்கா? திருமந்திரம் எல்லாரையும் காப்பாத்துறது. மந்திர சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா மந்தாரம் திராயத்தை இதி மந்திரம். தன்னை யார் மனனம் பண்ணுகிறானோ அவனை காப்பாற்றுவது மந்திரம். அப்போ உங்களுக்கெல்லாம் இது எப்படி மந்திரமாகும்? உடனே கேட்டாவா? நல்ல கேள்வி இது. நீங்க என்னவோ சொல்றீங்கோ, இந்த திருமந்திரத்தை ஜபிக்க மாட்டேன், திருமந்திரத்தை ஹோமம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்கோ. ஏன்னா எங்களை காப்பாற்றுறவன் பகவான் தான். அப்ப இது ஏன் மந்திரம்னு நீங்க சொல்றீங்க? உங்க சமாசேன காலத்துல திருமந்திர உபதேசம் தானே பண்றாரு ஆழ்வார். நீங்களும் புஸ்தகங்கள்ல திருமந்திரம் தானே போடுறீங்க. அப்ப இது எப்படி மந்திரமாகும்? மனனம் பண்றவனை ரட்சித்தால் தானே மந்திரமாகும். அப்ப நீங்க மந்திரம்னு சொல்றீங்களே, அப்ப உங்களை இது எப்படி ரட்சிக்கும்? பகவான் தானே ரட்சகன்னு சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டார். ரொம்ப அழகான கேள்வி. இந்த கேள்விக்கு சமாதானம் நம்முடைய ஆச்சாரியர்கள் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை, ஒரு மந்திரத்துக்கு 2 விதமான சக்திகள் இருக்கின்றன. சப்த சக்தின்னு ஒன்று இருக்கு, அர்த்தபோதகத்துவம்னு ஒன்று இருக்கு. சப்த சக்தின்னா அதனுடைய அந்த வேர்ட் பவர் இருக்கு, அந்த வேர்ட் பவரே நிறைய வைப்ரேஷன்ஸ் நமக்குள்ள உண்டாக்கும். அதுக்கு அர்த்தமே தெரிய வேண்டியதில்லை. விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னால் நமக்கு எப்படி பலன் ஏற்படுகிறது? ரோகார்த்தோ முச்சதே ரோகாத் பத்தோ முச்சேத பந்தனாத் பயான் முச்சேத பீதஸ்து முச்சேத ஆபன்ன ஆபதா. இதெல்லாம் உண்டாருதுன்னு சொல்றாளே. ரோகார்த்தரா இருக்கக்கூடியவர், ரோகத்தாலே பீடிக்கப்பட்டவர்கள் இதை சொன்னாக்கா ரோகம் போறதுன்னு சொல்றாளே. இதனுடைய அர்த்தம் தெரியாது சொல்றாளே. அர்த்தம் தெரியாது சொன்ன ஒன்றும் தோஷமே கிடையாது. அர்த்தம் தெரியாமல் சொன்னாலும் நமக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். ரோகார்த்தோ முச்சதே ரோகாத்
எப்படி பண்றதுன்னா இது தன்னுடைய சப்தத்துக்குண்டான சக்தியினாலே பண்ணுகிறது. எல்லா சப்தத்துக்கும் ஒரு சக்தி இருக்கு. அந்த சப்த சக்தியாலே இது பண்ணக்கூடிய காரியமாக அமைந்திருக்கிறது. இந்த தேள்கடி பாம்பு கடி மந்திரத்துக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. அர்த்தம் இல்லாத மந்திரங்கள். அதுக்கு அர்த்தத்தை தேடிட்டு போனா இது என்ன அர்த்தம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு தோணும். ஆனால் அந்த தேள்கடி பாம்பு கடி மந்திரங்கள் விஷத்தை இறக்கிறதா இல்லையா? அப்ப அந்த சப்தத்துக்கே விஷத்தை இறக்கக்கூடியதான ஒரு சக்தி இருக்கிறது. அதே மாதிரி திருமந்திரத்தை சப்த சக்தியாலே ஜபம் பண்ணினால் எப்படி கிடைக்கும்னா அந்த சப்தத்துக்கு விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்யபவத் பிரபு. எவ்வளவு விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் தெரியுமா? அந்த இடத்துல எப்படிப்பட்ட வைப்ரேஷன் தெரியுமான்றால் ஏது அந்த வைப்ரேஷன் வந்தது? இந்த சப்தத்தினுடைய சக்தியினாலே வந்தது. அதுக்கு மேல அதனுடைய அர்த்தபோதகத்துவம் இந்த திருமந்திரத்தினுடைய சப்த சக்தியால வேண்டாம். ஆனால் இதை ஆச்சாரியன் உபதேசிக்க இதனுடைய அர்த்தம் நமக்கு நன்னா காப்பாற்றுறது. இப்ப இதனுடைய அர்த்தம் நம்மை காப்பாற்றுகிறதுனா அப்ப என்னென்ன ஆபத்து வருகிறது அப்படின்னு கேட்டா 6 ஆபத்துக்கள் வருகின்றன. திருப்பல்லாண்டு வியாக்கியானத்தில் அற்புதமாக காட்டுறார் பெரியவாச்சான் பிள்ளை. அல்வழக்கொன்னுமில்லா அணிகோட்டியர்கோன். அல்வழக்கு, அல்வழக்குனாக்கா ஒரு குருட்டுவாதம்னு அர்த்தம், தப்பான வாதம்னு அர்த்தம். கோண வழக்குன்னு சொல்றாளே, கோணலான வழக்கு. எதுனா இந்த உடம்பு தான் ஆத்மா அப்படின்னு வச்சுட்டால் அது அல்வழக்கு. இந்த அல்வழக்கை ஆச்சாரியன் போக்குகிறார் பிரணவ உபன்யாசத்தின் மூலமாக. ஆச்சாரியனிடத்துல வரத்துக்கு முன்னால தேகாத்மாபிமானத்தோடு இருந்தோம். ஆச்சாரியனிடத்துல வந்ததும் முதல்ல இப்படி சுத்தமாக ஆக்குறார். அப்ப பித்தளையா இருந்த நம்மை பொன்னாக ஆக்குவதற்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேகாத்ம விவேகத்தை உண்டு பண்ணுகிறார். எப்படி உண்டு பண்ணுகிறார்னா தேகாசக்தாத்ம புத்தி யதி பவதி பதம் சாது வித்யா திருத்தீயம். திருமந்திரத்தில் பிரணவம் இருக்கு. பிரணவம் 3 எழுத்தால் ஆனது. அந்த 3 எழுத்துல 3வது எழுத்து மா. மான்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஞானமாக எது இருக்கிறதோ, எது ஆனந்தமாக இருக்கிறதோ, எது ஞானம் உடையதாக அமைந்திருக்கிறதோ, எது 25வது எழுத்தாக அமைந்திருக்கிறதோ, எது சிறியதாக அமைந்திருக்கிறதோ அது மா. மனஞானே மதி ஹர்ஷே மதி பரிமாணே. இது தாத்து. மா என்னால் ஞானம், மா என்னால் மகிழ்ச்சி, மா என்னால் பரிமாணம், அளவு, இத்தனையும் காட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல் இந்த மான்றது 25வது எழுத்தாக இருக்கிறபடியாலே காக்கா காகான்னு ஆரம்பித்தோமே. ஆனால் 25வது எழுத்து. மற்ற 24ம் லோகத்தில் இருக்கக்கூடிய பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய 24 தத்துவங்களை சொல்லுகிறது. பொங்கைம்புலனும் பொறியைந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் இங்கு உயிரே பிறகிருதி மானாங்கார மனங்களேன்னு சொல்லும்படியான இந்த 24 தத்துவங்கள் லோகத்தில் அமைந்திருக்கின்றனவே, அது மொத்தம் அச்சேதனம், அறிவில்லாத தத்துவம். இந்திரியங்களுக்கு அறிவுண்டா? கர்மேந்திரியங்களுக்கு அறிவுண்டா? பஞ்சபூதங்களுக்கு அறிவுண்டா? பஞ்ச தன்மாத்திரங்களுக்கு அறிவுண்டா? மனசுக்கு அறிவுண்டா? இதுக்கெல்லாமே அறிவு கிடையாது. அப்ப இதெல்லாம் அச்சேதனமான தத்துவம். இதை தாண்டி இருக்கக்கூடிய தத்துவம் 25வது தத்துவம். அதுதான் ஜீவாத்மான்ற தத்துவம். அப்ப மகாரம் 25ஆம் அக்ஷரமாய் ஞானவாச்சியமானபடியாலே இது ஆத்மாவை சொல்லுகிறது. அப்ப இந்த 24 தத்துவத்தை விட வேறுபட்டது இந்த ஆத்மான்றது தானே முதல் ஸ்டெப் நமக்கு. தேவப்பெருமாள் சன்னதி காஞ்சிபுரம். அங்கே தேவப்பெருமாள் திருவத்தி மலையிலே எழுந்தருளி இருக்கிறார். ஒரு பெரிய குன்று மலை. அந்த மலைக்கு எத்தனை படிக்கட்டுகள்னா 24 படிக்கட்டுகள். ஏறி போறவன் ஆறுனா இந்த மனுஷன், இந்த ஜீவாத்மா, இந்த பாகவதன். அங்க ஆற போய் சேவிக்கிறான்னா எங்க தேவப்பெருமாளை சேவிக்கும்படியான விஷயம். இது மொத்தம் இந்த சிதச்சிதீஸ்வர தத்துவத்ரயத்தையும் காட்டுறது.
அச்சேதன தத்துவங்கள் 24 படிக்கட்டுக்கள். சேதனன் இவற்றை கடந்து செல்லுகிறான் 25வதாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா. அங்க போய் பெருமாளை சேவிக்கிறான், 26வது தத்துவத்தை சேவிக்கிறான். பகவான் 26வது தத்துவம். ஆழ்வார் ஒரு இடத்துல காட்டுறார், எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டுவம். எண்ணினாலும் வந்து விடுவான். அப்படின்னா எண்ணினால்னா ஸ்மரணம் பண்ணால் வருவான், நினைத்து பார்த்தால் வருவான்னு ஒரு அர்த்தம் காட்டினார். இன்னொரு அர்த்தம், ஒருத்தனுக்கு அந்த காலத்துல தான் அனிஸ்தீஷியா கொடுக்கறதா இருந்தாக்கா அது வேலை செய்யறதா இல்லையான்னு தெரியணும். அவனுக்கு அந்த மருந்தை கொடுத்து விட்டு, அனிஸ்தீஷியாவை கொடுத்து விட்டு, அதுக்கப்புறம் 1 2 3 4ன்னு என்ன சொல்லுவான். இவன் வரிசையா எண்ணிண்டே வரணும். எப்ப எண்றதை நிறுத்துறானோ அப்ப இவனுக்கு மயக்கம் வந்துடுத்து. அந்த மாதிரி அனிஸ்தீஷியா கொடுத்த ஒருத்தனுக்கு 1 2 3 4 5 6 7 8ன்னு என்றான். 26ன்னு சொன்னதும் பெருமாள் ஓடி வந்துடுறான். உன்னை காப்பாத்துறதுக்கு நான் வந்துட்டேன்பா, உன்னை காப்பாத்துறதுக்கு நான் வந்துட்டேன்பா. எண்ணிலும் வரும். இதை காஞ்சிபுரம் சுவாமி ஒரு உபன்யாசத்தில் வேடிக்கையா சாச்சா. எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டுவம். பக்தி கணனைகளுக்கு ஒக்க வருமவன். ஆச்சாரியத்தில் காட்டுறார். பக்திக்கும் வருகிறான் அவன், கணனைக்கும் 1 2 3 4 என்று எண்ணிக்கை எண்ணினாலும் அந்த எம்பெருமான் தான் வருகிறான் என்கிற அர்த்தத்தை அற்புதமாக காட்டிக் கொடுத்திருக்கக்கூடிய விஷயம். ஆக தேகாத்ம விவேகம் முதல்ல ஆச்சாரியன் உண்டு பண்ணுகிறார். தேகாசக்தாத்ம புத்தி எதிபவதி பதம் சாது வித்யா திருத்தீயம் சுவாதந்திரியாந்தோ எதி சியாத் பிரதமம். தேகத்தை விட வேறுபட்டவன் தான் நான், அதுல தெளிவா இருக்கேன். ஆனா என் இஷ்டத்துக்கு நான் நடந்துப்பேன். என் பேர்ல கண்ட்ரோல் யாருக்குமே கிடையாது. நோபடி கேன் கண்ட்ரோல் மீ. என்னை யாருமே அடக்கி ஆள முடியாது. யாருக்கும் நான் வசப்பட்டவன் அல்லன் அப்படின்னு சொன்னா எதிபவதி பதம் சாது வித்யா திருத்தீயம் சுவாதந்திரியாந்தோ எதி சியாத் பிரதமம். நான் சுதந்திரன்னா முதல் எழுத்த பாருப்பா. முதல் எழுத்து ஆன்னு இருக்கோல்லையோ பிரணவத்துல, ஆவு மாவுல மாவு பார்த்துட்ட. இப்ப அடுத்தது ஆவ பாருப்பா. ஆச்சாரியன் எடுத்து காமிக்கிறார். ஆன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? காப்பாத்துறவன் அவனே, பிறப்பித்தவன் அவனே, இதான அர்த்தம். அவனே காரணம், அவனே ரட்சகம். அப்ப எம்பெருமானுடைய காரணத்துவ ரட்சகத்துவங்கள் இருக்கிறபடியாலே எனக்கு நான் காரணம் இல்லையே. அப்ப நானே ஸ்வயம்புவா இருந்தா என்ன சுதந்திரம்னு சொல்லிக்கலாம். நான் தான் ஸ்வயம்புவே இல்லையே, அவன் தானே காரணம். ஆரோ ஒருத்தன் காரணம். அதனால நான் காரணபூதன் அல்லன், நான் என்ன காப்பாற்றிக் கொள்ளுபவன் அல்லன். சுவாதந்திரியாந்தோ எதி சியாத் பிரதமம். நான் காப்பாற்றிக்க முடியாது, வாஸ்தவம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் அவனுக்கு அடிமை, இவனுக்கு அடிமை, இவனுக்கு அடிமை இல்லை. இதர சேஷத்வதீச்சேத் த்விதீயம். நடுவில் இருக்கிற எழுத்து இருக்க ஊன்ற எழுத்து அது பகவானுக்கே அடிமை. நான் பகவானுக்கு அடிமைன்னு சொன்னா கண்டவனுக்கு அடிமை, பகவானுக்கு அடிமை. இவருக்கு அடிமை, அவருக்கு அடிமை, அவருக்கு அடிமை, அவருக்கு அடிமை, பகவானுக்கு அடிமை இல்ல, பகவானுக்கே அடிமை. ஊகாரம் பகவானை சொல்றது எல்லாம் பெரிய அர்த்தங்கள். சாஸ்திர ரீதியாக முமுற்றுப்படி காலக்ஷேபம் பண்ணாத இது மொத்தம் தெரியும். அவனுக்கே அடிமை. உகாரஹா அனன்யார்கம். இதர சேஷத்வதீச்சேத் த்விதீயம். ஆத்மத்ராணோன்முகச்சேத். என்ன நானே காப்பாற்றிக் கொள்ள முடியும் அப்படின்னு இவன் நினைத்து கொண்ட இருந்தானேயானால் நம இதி சபதம் நமஹா. இல்ல, நான் எனக்கு உரியவன் இல்லை, நான் என்னுடைய சொத்து இல்லையே. சொந்தக்காரன் தானே சொத்தை காப்பாற்றான். சாதாரணமா இப்படி சொல்லுவார்கள். கிரகத்துல பசு மாடு இருக்கும். அந்த மாட்டை பகல் வேளையில மேய்ச்சல் தலையிலே மேய்ச்சிட்டு வரணும். அதுக்காக ஒருத்தன் இருப்பான், ஆயன் அவனை கூப்பிடுவா. அவனுக்கு மாசத்துக்கு உனக்கு இவ்வளவு கொடுக்குறேன், எங்க வீட்டு பசுவை மேய்ச்சிட்டு வா அப்படின்னு வா. அவன் பசுவை மேய்த்து கொண்டு வந்து சாயங்காலம் நம்முடைய இல்லத்து கொட்டில்ல கட்டவே மாட்டான். அவன் என்ன சொல்லுவான்னா, சாதாரணமா தமிழ்நாட்டில் இந்த வச்சனம் சொல்றது உண்டு. பாப்பாத்தியமா மாடு வந்துடுத்து, கட்டினா கட்டிக்கோ, கட்டிக்கா பண்ணா போ. அம்மா மாடு கொண்டு வந்து விட்டாச்சு, அதை பிடிச்சு கட்டி கொள்ளுவதோ
அதை தொலைக்கிறதோ அது உன் பொறுப்பு. அப்ப அந்த மாடு இந்த அம்மாவனுடைய சொத்துன்னா இந்த அம்மா தானே அதை பாதுகாக்கணும். அப்ப என்ன நானே காப்பாற்றிக்க முடியுமா? அந்த மாடு தன்னை தானே காப்பாற்றிக்க முடியுமா? தானே போய் கட்டிக்குமா? கட்டிக்காதே. ஆத்மத்ராணோன்முகச்சேன்னமைதி சபதம். நான் என் உடைமை அல்ல, நான் என் சொத்து அல்ல, அவன் சொத்து. அந்த பாவம் வர வேண்டாமா? ஆத்மத்ராணோன்முகச்சேன்னமைதி சபதம். அடுத்து வாஸ்தவம் தான், அவன் சொத்து தான். ஆனாலும் எனக்குன்னு எத்தனையோ பந்துக்கள் இருக்காளோ இல்லையோ, அவளோட சேர்ந்து குதூகலமா இருப்பேன் நானு. இல்ல பாந்தவா பாசலோலஹா சப்தம் நாராயணாக்கியம். உனக்கு ஒரே பந்து எல்லா காலத்திலையும் உங்க கூட வரவன் தானே பந்து. இப்ப இந்த ஒரு காலத்துல என்னோட கூட இருக்கிறார், அதனால பந்துன்னு சொன்னோம்னா போன ஜென்மத்தில் அவர் கூட இல்லையே, அடுத்த ஜென்மத்தில் கூட வர போறது இல்லையே. நானே அலுவலகத்துக்கு போற போது அவர் இல்லையே, கூட இல்லையே. அப்ப என்னோட கூடவே இருக்கிற பந்து யாருன்னா, நான் சொர்க்கம் போனாலும் என் கூட பெருமாள் வரார், நான் நரக்கம் போனாலும் என் கூட பெருமாள் வரார், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் கூட பெருமாள் வரார். நான் கோழியா பிறந்தாலும், கொக்கா பிறந்தாலும், குதிரையா பிறந்தாலும், மனுஷனா பிறந்தாலும், என் பிரம்மாவாவே நான் ஜென்மம் எடுத்தாலும் கூட அந்த பெருமாள் என் கூட இருக்கார். அப்ப கூடவே இருக்கிறவன் தானே பந்து, அவன் தானே நாராயணன். சப்தம் நாராயணாக்கியம். அதுக்கு மேல அதெல்லாம் உண்டு. இருந்தாலும் லௌகிக விஷயங்கள்ல ஆசை இருக்கு, இதை அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் இல்லை. விஷயச்சபல தீஸ்சேச்சு சதுர்த்தீம் பிரபன்னா. நீ யாருக்கு இருக்க? நாராயணனுக்காக, அவனுக்காக மட்டுமே இருக்கிறாய். அப்போ நமக்கு இருக்கக்கூடியதான பித்தளையாய் இருக்கக்கூடிய தன்மை என்னன்னா, தேகாத்மாபிமானம், ஸ்வஸ்வாதந்திரியம், அந்யசேஷத்துவம், ஸ்வரக்ஷணே ஸ்வான்வயம், ஆபாச பந்து சங்கம், விஷயச்சாபல்யம். இந்த 6 விஷயமும் நம்மளை பித்தளையா வச்சிருக்கு. இந்த 6 விஷயத்தையும் போக்கினதும் நம்ம பொண்ணாயிடும். இந்த 6 விஷயத்தை போக்குறவராருன்னா ஆச்சாரியன். அதனால ஆச்சாரியன் தான் மாயன். மாயன்ற சப்தத்துக்கு ஆச்சாரியன் சொல்லும்படியானதாக அப்படி அமைந்திருக்கக்கூடியது. இப்ப இதுல வாசகங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. மாயனை, மண்ணு வடமதுர மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர்குலத்தில் தோன்னு மணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. இந்த 5 அம்சத்துக்கு சுவாபதேசார்த்தம் சொல்லணும். இப்போ முதல்ல மாயம்னா பெருமாளுடைய மாயத்தை ஓரளவுக்கு சொன்னோம், பாசுரத்தை தொடரணுமேன்றதுக்காக. அதற்கு பிறகு ஆச்சாரியன், ஆச்சாரியன் பக்கம் திரும்பியாச்சு. ஆச்சாரியன் பக்கம் திரும்பிட்டா அப்புறம் தேவமத்தரியன் பெருமாள் பக்கம் திரும்ப வேண்டியதில்லை. முதல்ல பெருமாள் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்து ஆச்சாரியன் சேவிச்சவனால் அதுக்கப்புறம் பெருமாள் பக்கமே போக வேண்டியதில்லை. அதனால பெருமாளை பார்த்தாச்சு, இப்போ ஆச்சாரியன் பக்கம் வந்திருக்கும். இப்போ மாயன், யார் மாயன் அப்படின்னு கேட்டா, நம்ம சம்பிரதாயத்தில் முக்கியமாக ஆச்சாரிய பரம்பரை எடுத்துக்கொண்டோமேயானால் அற்புதமான விஷயம். ஆழ்வார், நாதமுனிகள், ஆளவந்தார், எம்பெருமானார், மணவாள மாமுனிகள், இந்த 5 ஆச்சாரியாளை எடுத்துக்கோங்க. இந்த 5 ஆச்சாரியாளுக்கு ஒரு ஆச்சரியமான பெருமை அமைந்திருக்கக்கூடியது. இந்த 5 ஆச்சாரியர்கள்ல ஆழ்வார் இருக்கிறாரே, அவர் சம்பிரதாயத்தினுடைய அர்த்தங்களை எல்லாருக்கும் புரியும்படியாக அற்புதமாக தமிழிலே, தெள்ளிய தமிழிலே அனுபவபூர்வகமாக காட்டினார். ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் அதுதான் வித்தியாசம். ரிஷிகள் எல்லாம் தாங்கள் அனுபவிக்கவில்லை, கதை எழுதி வச்சார். ரிஷிகளுக்கு எங்கேயோ தெரிஞ்ச விஷயத்தை பார்த்து பார்த்து எழுதினாலே ஒழிய அனுபவிச்சு எழுதல. ஆழ்வார்களுக்கு அந்த அனுபவம் முழுவதுமாக இருக்கக்கூடியது. இதுதான் ரிஷிகளுக்கு ஆழ்வாருக்கு இருக்கிற வித்தியாசம். ரிஷிகள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா, நான் கண்ணனுடைய கதையை சொல்றேன், ராமனுடைய கதையை சொல்றேன், வாமனனுடைய கதையை சொல்றேன் அப்படின்னு எங்கேயோ கதைக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை, அந்த சரித்திரத்துக்கும் இவர்களுக்கு சம்பந்தம் இல்லை, தனியா உட்காண்டு கதாசிரியர்களாக எழுதினார்கள். ஆழ்வார்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எழுதியிருக்கா. அவரவர்கள் தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எழுதுறதுக்கும் தாங்கள் படித்ததை எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ. இந்த இடத்துல ஆழ்வார்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எம்பெருமான பூர்ணமாக அனுபவித்து, ஒரே ஒரு இடம் காட்டுறேன்.
குன்னமெடுத்த பிரான் அடியாருடன் ஒன்னி நின்ன சடகோபன். குன்னமெடுத்த பிரான் கோவர்தனோத்தாரியாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அவனுடைய அடியவர்கள் பாகவதோத்தமர்கள், கிருஷ்ண பக்தர்கள். அவர்களோடு கூட ஆழ்வார்னு நின்று இருந்தார். எத்தனையோ கிருஷ்ண பக்தர்கள் இருந்தா அவளோட கூட ஆழ்வார்னு நின்று இருந்தார் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாமா? இல்லை. குன்னமெடுத்த பிரான்னு யார் தெரியுமா? கண்ணன். ஒத்துட்டோம், எல்லாரும் ஒத்துக்கிற விஷயம். அவனுடைய அடியவர்கள்னா குன்றத்தின் அடியில யார் இருந்தாலோ, அந்த மலைக்கு அடியில யார் நின்றாலோ அவதான் குன்னமெடுத்த பிரான் அடியார். குன்னமெடுத்த பிரானுடைய நேரடி உபகாரத்தை பெற்றவர்கள் அங்க இருந்த பசுக்கள், அங்க கோகுலத்திலே இருந்தவர்களான கோபர்கள், அங்கிருந்த கோபியர்கள், அங்கிருந்த ஆடு மாடுகள், இதெல்லாம் தானே. அப்ப இதெல்லாம் தான் குன்னமெடுத்த பிரான் அடியார். அவளோட கூட நம்மாழ்வாரும் கூடவே நின்னாராம். குன்னமெடுத்த பிரான் அடியாரோடும் ஒன்றி நின்றா. அப்ப நேர கண்ணனம் பெருமான் கோவர்தனோத்தரணம் பண்ணின போது ஆழ்வார் நேர சேவித்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கார். குறவை ஆட்சியரோடு கோத்ததும் கொன்னமுன் நேந்தியதும் இது மொத்தத்தையும் பெருமாள் ஆழ்வாருக்கு காட்டியிருக்கார். அதனால்தான் ஆழ்வார்கள் உன்னுடைய விக்கிரமம் ஒன்று ஒழியாமல் எல்லாம் ஒன்று விடாமல் அறிந்தவர்கள். அப்படி இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் அவர்கள் பகவானை அனுபவித்து பாடிய பாசுரங்கள். அந்த ஆழ்வார்களுக்குள்ளே நம்மாழ்வாருக்கு ஏத்தம். நம்மாழ்வார் மாயன். சரி, மாயன்றதுக்கு இது அர்த்தம் இல்லையே. அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்து 16 வருஷ காலம் பால் குடிக்கல, மலமூத்திராதி விசர்ஜனம் இல்லைன்னா அது மாயம் இல்லையா? அது ஆச்சரியம் இல்லையா? எப்படிப்பட்ட மாயமாக அமைந்திருக்கக்கூடியது. ஒரு குழந்தையினுடைய இருப்பிடம் ஜோதிர்மயமாக தெரிந்ததுன்னா அது மாயம் இல்லையா? எங்கேயோ வடநாட்டில் இருந்தவராக அமைந்திருக்கக்கூடியவர் முதற்கவி ஆழ்வார் அந்த எம்பெருமானுடைய அவதரித்த ஸ்தலங்களை எல்லாம் சேவிக்க வேண்டும்னு ஆழ்வார் திருநகரிக்கு பக்கத்தில் திருக்கோளூர், அதை விட்டுட்டு அங்க போனார். அங்க போய் அந்த எம்பெருமான சேவித்துக் கொண்டிருக்கிற போது அந்த அடைவிலே ஒரு நாள் ராத்திரி பாதுராத்திரி தெற்கு திக்கு நோக்கு பார்த்தால் அந்த சமயத்தில் விசேஷமான ஒரு ஜோதிஷ் தெரிஞ்சது. என்ன இந்த இடத்துல ஏதோ ஒரு ஜோதிஷ் தெரியுதே, தெற்க ஊர் எரியுறதோ, காடு எரியுறதோ, ஏதாவது பத்துண்டி எரியுறதோ என்கிற எண்ணத்தில் அவர் என்ன பண்ணார், பேசாத தூங்கிட்டார். தொடர்ந்து ஒரு 5-6 நாள் அது தெரிஞ்சது. உடனே இது சாதாரண தேஜஸ் இல்லை, இது அப்ராகிருத தேஜஸ் என்று நேரம் அங்கிருந்து நடந்து வருகிறார். அந்த தேஜஸ் எங்க தெரியாம போச்சுன்னா ஆழ்வார் திருநகரிக்கு வந்தது தெரியாம போச்சு. இந்த ஊர்ல என்ன விசேஷம்னு கேட்டார். ஒரு குழந்தை 16 வருஷ காலமா அப்படி வளர்ந்து கொண்டு வருகிறது, மகா தேஜஸ்வியா இருக்கு. ஆனா ஒன்னும் சாப்பிடல, மலமூத்திராதி விசர்ஜனம் கூட இல்லை இந்த குழந்தைக்கு. அப்படி இருக்கக்கூடிய நிலை அப்படின்னார். அப்ப கிட்ட வந்து பார்த்தா திருப்புலி ஆழ்வார் அடியில பத்மாசனோபவிஷ்டம் பரபதயுகளே நிவிஷ்ட சைத்தன்யம் என்று அற்புதமாக எம்பெருமானுடைய திருவடித்தாமரைகளிலே தன்னுடைய சைத்தன்யத்தை ஞானத்தை வைத்தவராய் அமைந்திருக்கக்கூடியவர் பத்மாசனத்தில் அப்படி உட்கார்ந்து கொண்டு கண்ண மூடிட்டு இருக்கார். திடீர்னு சிரிக்கிறார், திடீர்னு அழறார், இது மாதிரி பண்ணிட்டு இருக்கார். இங்கதான் அந்த விசேஷம் இருக்கு. இந்த குழந்தைக்கு காது கேட்குமான்னு தெரியலையே, கல் எடுத்து போட்டார். உடனே கண்ணை திறந்து பார்க்கிறார் அவர். ஆஹா, காது கேட்கறது. வாய் பேசுமான்னு தெரியல, ஒரு கேள்வி கேட்போம். கேட்கறது கேட்கச்சே உன் பேர் என்ன, வாட்ஸ் யுவர் நேம், அப்ளிகேஷனில் இருக்கு அவருடைய பேர்னு. பேரை கூப்பிட்டு அவர் வந்தார். இன்டர்வியூவில் முதல் கேள்வி வாட்ஸ் யுவர் நேம். என்னப்பா அது, அதுவா கேட்பார்? அந்த மாதிரி கேட்கல. வேதாந்த ஞானியா இருக்க வேண்டும், வேதாந்த அர்த்தத்தில் கேள்வி கேட்க வேண்டும் என்று செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் கேள்வி கேட்டார். பதில் சொன்னார்னு ஆறுதல். அப்ப இது மாயம் இல்லையா? இது ஆச்சரியம் இல்லையா? ஆழ்வாரை விட ஆச்சரியபூதர்கள் யாருமே கிடையாது. ஒன்னும் தேவும் உலகமுயிரும் மொத்தம் யாதுமில்லாவன்னு பகவத் பரத்வத்தை சொன்னார். உலகம் தெரிந்தித்து அவளுக்கு பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம்னு சொல்றாரே, இது மாயம் இல்லையா? அப்படி சொல்லுகிற போது சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. கலியும் கெடும் கண்டுகொள்மின். கலியானது கெடப்போகிறது என்கிற போது யாராலே இந்த கலி கெடும் என்று கேட்டபோது பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை காட்டி கொடுத்தாரே, ராமானுஜரை காட்டி கொடுத்தாரே, அது மாயம் இல்லையா?
அப்போ பின்னால வரப்போறதெல்லாம் சொன்னார், உலகத்து விஷயங்களை எல்லாம் சொன்னார், பகவானை பத்தியும் சொன்னார், ஜீவாத்மாக்களை பத்தியும் சொன்னார். அவர் சொன்ன அம்சங்கள் அத்தனையுமே ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதனால மாயன்னா ஆழ்வார். அடுத்தது ஆழ்வாருடைய அருள் பெற்றவராய் அமைந்திருக்கக்கூடியவர் நாதமுனிகள் யோக தசையிலே நம்மாழ்வார சாட்சாத்கரித்து 12,000 முறு கண்ணினுஞ்சிருத்தாம்பை அனுசந்தானம் பண்ணி அதனாலே பெற்றிருக்கக்கூடியது 1000 இல்ல 4000. ஆச்சரியமான விஷயம். நாதனுக்கு 4000 முறைத்தான் வாழியே. இவர் காட்டுமன்னார் கோவிலில் எழுந்தருளி இருந்தார். மேல்நாட்டில் நின்னும் ஸ்ரீ வைஷ்ணவர்களும் எழுந்தருளினார்கள். அப்படிப்பட்டவர்கள் மந்திர புஷ்ப காலத்தில் அவர்கள் தெரிவித்த வார்த்தை நாங்களும் ஏதாவது சொல்லலாமா? இங்க பெருமாள் இடத்துல சொல்லலாமா? வீரநாராயண பெருமாள் இடத்துல சொல்லலாமா? சொல்லுங்களே அப்படின்னார். உடனே அவ சொல்லச்சே 6ஆவதுன்னு 10 பாசுரங்களை சொன்னார்கள். அந்த பாசுரங்களை கேட்டதும் ஆனந்தமாக அமைந்திருக்கக்கூடியது. 6ஆவதன் என்கிற திருநாமமானது அளவற்ற வைபவத்தை படைத்தது. தெற்கிருந்து வடநாட்டுக்கு ஒருத்தர் போனார். போன போது வடநாட்டில் ஒரு பக்தரை சந்திக்கிறார். அந்த பக்தர் உங்க பக்கங்களில் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுவங்களான்னு கேட்டார். ஆமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்ன பாஷையில் ஸ்தோத்திரம் பண்ணுவோங்கோ? தமிழ் பாஷையில் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், திராவிட பாஷையில் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்க பாஷையில் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றவங்களை என்னென்ன ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காங்கோ? உடனே அவர் 6ஆவதே அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அபரியாப்தாமிருதம். திருக்குடந்த எம்பெருமான் 6ஆவது பெருமானுக்கு அபரியாப்தாமிருதம்னு பேர். எவ்வளவு பருகினாலும் கூட நமக்கு திருப்தியே ஏற்படுறதில்லை. எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழிதொரும் அப்பொழுதைக்கு அப்பொழுதென் 6ஆவமுதமே. அப்படி இருக்கக்கூடியவன் அதை கேட்டார். இப்படி திருநாமம் சொல்லி எம்பெருமான் அழைக்கிறீங்களா நீங்க? ஆஹா, இது என்ன ஆச்சரியம்! இந்த மாதிரி திருநாமத்தை எங்க பாஷையில் எங்க பக்கங்களில் நாங்கள் சொல்றதே இல்லையே. அப்ப இந்த திருநாமம் நடையாடும்படியான தேசத்துல அந்த பாஷையை கத்துன்னு நான் அங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அங்கிருந்து வந்துட்டாராம். அவர் தான் லோகசாரங்க மகாமுனிகள்னு சொல்ற. அப்ப பார்க்கிற போது அந்த 6ஆவது பெருமானுடைய அற்புதமான 10 பாசுரங்களை பாடினார். இவருக்கு ஆனந்தம் தாங்கல. உடனே இந்த 10 பாசுரங்களை பாடுகிறீர்களே, இதுல கடைசியில 1010 வல்லார்னு சொல்லும்படியான விஷயம். 1000ல் 10 பாட்டுன்னு சொல்லியிருக்கார். அப்ப இந்த 10 பாட்டை தவிர இன்னும் 990 பாட்டு இருக்கணும் இல்லையோ? அந்த 990 பாட்டை சொல்லுங்களேன் என்றார். எங்களுக்கு இந்த 10 பாட்டு தான் தெரியும், இதுக்கு மேல தெரியாதுன்றாவ. எங்க பெரியவா சொல்லி வச்சா எங்களுக்கு இவ்வளவுதான், அதை மாத்திரம் நாங்க காப்பாத்தின்னு இருக்கோம். உடனே உங்க ஊர்ல இருக்கிறவாளுக்கு தெரியுமா அப்படின்னார். எங்க ஊர்ல இருக்கிறவாளுக்கு இந்த 10 பாட்டு கூட தெரியாதே. என்னவா என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அதுல உழலை என்பில் பேச்சு மலையோடு அவளை உயிருண்டான் கழல்களவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் குழலின் மலிய சொன்ன 1010. குருகூர்னு வருது, திருக்குறுகூர் தள்ளிட்டு போனார். எவ்வளவு பெரிய தேடுதல் பாருங்க. 4000 திவ்ய பிரபந்தம் கிடைக்கிறதுக்காக அவர் தேடின தேடல் இருக்க அளவே கிடையாது. அந்த மாதிரி போன போது அந்த ஊர்ல 6ஆவது தெரியுமா, திருவாய்மொழி தெரியுமான்னு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் தெரியாதே. அங்க ஒருத்தர் இருக்கார், பராங்குச நம்பின்னு பேரு. அவரிடத்துல போய் கேளுங்கோ. அவர் ஏதோ பெருமாள் கோவில் தாயார்னு எத்தையோ சொல்லிட்டு இருப்பார். அவரிடத்துல கேளுங்கோ. நேர போனா எங்கிட்ட அதெல்லாம் திருவாய்மொழியெல்லாம் கிடையாது. ஆனா எங்க பெரியவர் மதுரகவி ஆழ்வார் எழுதி வச்ச 10 பாட்டு இருக்கு நம்மாழ்வார் பேர்ல, அதை வேணா தரேன். பரம்பரையா சொல்லிட்டு இருக்கா. இதை 12,000 உரு சொன்னார்களே ஆனால், ஏகாகிர சித்தையாக மற்றொரு எண்ணம் இல்லாமல் சொன்னார்களே ஆனால் அவர்களுக்கு அற்புதமாக ஆழ்வார் சாட்சாத்காரத்திலே வருவார் அப்படின்னு சொல்லுவானதும் சரி அதை கொடுங்க. உடனே கண்ணிருத்தாம்ப சந்த சொல்லிண்டார். அதை 12,000 உரு திருப்புளி ஆழ்வார் அடியிலே தெரிவித்தார். ஆழ்வார் யோக தசையிலே அவருக்கு சாட்சாத்கரித்து என்ன வேணும்னு கேட்கிறார். 1010 சொல்லியிருக்கிற 1000 பாட்டு கூடும். 1000 எண்ணத்துக்கு 4000 தரேன். ஆழ்வாருடைய ஔதாரியத்தை பாருங்க. 1000 கேட்டவனுக்கு 1000, நம்ம 1000 கேட்டவனுக்கு 500 தான் கொடுப்போம். ஐயா அதெல்லாம் முடியாதுப்பா, எனக்கு வேணும். 1000 கேட்டவருக்கு 4000 கொடுக்கிறாரு ஆழ்வார்.
இந்த பாவம் ஆழ்வாருக்கு எங்கேருந்து வந்தது? ஒன்று கேட்டால் 4 கொடுக்கணும்னு ஏன் சொல்றார்? சாமான்யமா தமிழ்ல ஒரு வசனம் சொல்லுவார்கள், தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும். அப்ப தாய் ஒரு பங்கு காரியம் பண்ணினால் அதை போல 2 மடங்காக குட்டி பண்ணும். இங்க தாய் யாரு, குட்டி யாரு? தாய் தேவப்பெருமாள், குட்டி நம்மாழ்வார். தாய் தேவப்பெருமாள், குட்டி நம்மாழ்வார்னு சொல்றோம். இதெல்லாம் தேவாதி தேவனேன்ற பாட்டில் சொன்னீர்னா சரி, இந்த பாட்டில் என்ன இதெல்லாம்? உங்க ஊர் அபிமானம் சொல்லிட்டு போம். அதுல தெரிவிக்கக்கூடிய வார்த்தை தேவப்பெருமாள் விஷயமாக மணவாள மாமனிகள் தேவராஜ மங்களம் ஒரு மங்களாசாசன பிரபந்தம் பண்ணியிருக்கார். அதை தெரிவிக்கிற வார்த்தை போகாபவர்கயோரே கம்பாஞ்சத்யோதததே த்வயம் ஸ்ரீமத் வரதராஜாய மகோதாராய மங்களம். போகம் அபவர்க்கம் 2 இருக்கு. போகம்னா இந்த உலகத்து அனுபவம், அபவர்க்கம்னா மோட்சானுபவம். இந்த 2 அனுபவத்துக்குள்ள ஆர் எந்த அனுபவத்தை கேட்டாலும் அவளுக்கு 2ஐயும் கொடுக்கக்கூடியவரே. போகாபவர்கயோரேகம் வாஞ்சத்யோ தததே த்வயம். ஏகம் வாஞ்சத்யா, ஒன்றை விரும்பும் அவர்களுக்கு தததே த்வயம், 2ஐயும் கொடுப்பவராய் அமைந்திருக்கக்கூடியவர் தேவப்பெருமாள். தாய் 1 கேட்டா 2 கொடுப்பார். குட்டி அதை விட இரட்டி திருக்கணும் இல்லையோ, 1 கேட்டா 4 கொடுக்கணும். அதுக்காக 1000 கேட்டவருக்கு நாதனுக்கு 4000 உரைத்தான் வாழியே அப்படின்னு 4000 பாசுரங்களையும் ஆழ்வார் தாம் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில அவற்றை பெற்றார். எங்கிருந்து பெற்றார் இவர்? மன்னு வடமதுரை மைந்தனை. அவர் எங்கேயோ யமுனா நதி கரையில கோவர்தன பரிசரத்துல கோவர்தனோத்தாரியான எம்பெருமானை எழுந்துருள பண்ணி அவருக்கு திருவாராதனம் பண்ணி வைத்துக் கொண்டிருந்தார். அப்ப வீரநாராயண பெருமாள் என்ன பண்ணினார் தெரியுமா? வீரநாராயணபுரத்தே வாரும். அவர் வீரநாராயணபுரத்திலேருந்து புறப்பட்டு போனார். நான் ஆர்த்தெல்லாம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரா பிருந்தாவன பிரதேசம் எல்லாம் போறேன்னு. அங்க பார்த்ததும் யமுனை துறைவனான எம்பெருமானிடத்துல அவருக்கு அவ்வளவு ஆசை. அதனால தானே ஒரு எம்பெருமானை இங்கே எழுந்துருள பண்ணி அவருக்கு திருவாராதனம் பண்ணி கோவில் கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்பதான் அங்கிருந்து புறப்பட்டு வந்து விட்டார். இது இன்னொரு விஷயம், பெரியவர்கள் காட்டக்கூடிய விஷயம், சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நாதமுனிகளை இங்கே எழுந்தருளி விட்டார். அதுக்கப்புறம் பல பேர் அந்த பெருமாளை அந்த இடத்துல கோவர்தன பரிசரத்திலேயே திருவாராதனம் பண்ணினார்கள். அந்த பெருமாளுடைய விசேஷ சக்தி யுக்தராய் அமைந்திருக்கிறபடியாலே எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று முகலாயர்களுடைய படையெடுப்பு வந்தது. அப்ப அந்த எம்பெருமானை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக வல்லபாச்சாரியர் அவரை ஒரு வண்டியிலே எழுந்துருள பண்ணி கொண்டு தான் ஒரு வண்டியில போறார். பின்னால தொடர்ந்து வருகிறது முகலாய படைகள். ஒரு ஊர் எல்லைக்கு உள்ள வந்ததும் அந்த படைகள் இருக்கிறவெல்லாம் உள்ள நகரவே முடியல, கண் தெரியாது போச்சு, சிரமப்பட்டார்கள், ஓடிவிட்டார்கள். அப்ப அங்கேயே அங்க பெருமாளை பிரதிஷ்டை பண்ணினார். அதுதான் நாதத்வாரான்ற இடம். அப்ப நாதத்வாராவில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீமன் நாதமுனிகள் திருவாராதனம் பண்ணின பெருமாளானபடியாலே ஸ்ரீநாத்ஜின்னு பேர் அவருக்கு. அப்படித்தான் அதனுடைய சரித்திரமாக அமைந்திருக்கக்கூடியது நம்முடைய பெரியவர்கள் காட்டக்கூடிய விஷயம். அப்போ மன்னு வடமதுரை மைந்தனை, வடமதுரையிலே இருந்து கொண்டு அங்கு கண்ணனை திருவாராதனம் பண்ணி கொண்டிருந்தவர் இங்க வந்தபடியாலே வீரநாராயணபுர நாதமுனிகள் இல்ல, அவர் வடமதுர நாதமுனிகள். மதுரையிலிருந்து வந்தாரோ இல்லையோ. சாதாரணமா எங்களுக்கெல்லாம் காழியூர்னு ஊர், அதனால காழியூர் தேவராஜன் முதல்ல பேர் இருந்தது. அடுத்தது என்னாச்சு, காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தோம், காஞ்சிபுரம் தேவராஜன் ஆச்சு. அதுக்கப்புறம் சென்னைக்கு போனேன், சென்னை தேவராஜன். இப்ப எனக்கு என்ன பேர் தெரியுமா? பெங்களூர் தேவராஜன் அப்படின்னு பேர். அப்போ அவர் மன்னு வடமதுரை மைந்தன், வடமதுரையிலிருந்து வந்தவர் தானே, அதனால வடமதுரை மைந்தன். அப்ப நாதமுனிகள் ஆச்சா. ஆழ்வாராயித்து மாயன் என்ன, வடமதுரை மைந்தன் என்ன, நாதமுனிகள் ஆகி இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கு மேல தூய பெருநீர் யமுனை துறைவன். இதுக்கு எந்த நிரூபணமுமே வேண்டாம்.
அற்புதமான திருநாமம் ஆளவந்தாருக்கு யாமுனாச்சாரியர்னே பேரு. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹா, நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹா. நாதமுனிகளுடைய திருக்குமாரர் ஈஸ்வர முனிகள். அவர் என்ன பண்ணி இருக்கிறாருன்னால் அற்புதமான வார்த்தையாக சொன்னார், நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு குழந்தை பிறக்காது, எனக்கு பேரன் பிறக்க மாட்டான், நான் போன பிற்பாடு தான் பிறப்பான். அந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்க போற? தாத்தா பேரனுக்கு வைக்கணும்னு வச்சுடாத, யமுனை துறைவன்ற பேரை வை. எனக்கு யமுனை துறைவன்ற பேரு அவ்வளவு பிடிச்சது. ஆண்டாள் ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய யாமுனன் விகாஹே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம். ஆக யாமுனன் யாமுனன் என்னும்படியான திருநாமம் ஆளவந்தாருக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருநாமம் அற்புதமான திருநாமம்னு காட்டப்படுகிறது. ஆகவே யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை, ஆயர் ஆராய்பவர்கள், ஆய்தல், ஆய்தல்னா ரிசர்ச் பண்றதுன்னு அர்த்தம். ஆய்தல்னா தீயது விலக்கி நல்லதை கொள்ளுமவர்கள். ஆர்னு கேட்டா பகவத் கைங்கரியத்தை விட்டு மற்றதெல்லாம் தீயது, பகவத் கைங்கரியம்தான் உயர்ந்தது. மண்ணுயிர் போகம் தீது மாலடிமையே இனிதாம் நம்ம மனோளம் அவர்கள் காட்டுறார். அப்ப மற்றதெல்லாம் தீயது, மாலடிமை இனிது, பகவத் கைங்கரியம் இனிது. அதனால்தான் எல்லா கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும் என்று சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மரவடியாம் நீழ்கடலுள் என்னும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமடையாம் திருமார்க்கு அரபு. ஆதிசேஷன் இருக்கிறாரே அவர்தான் ஆயர், நன்னா ஆராய்ந்து பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டவராக இருக்கக்கூடியவர். அவருடைய குலம்னா வம்சம், அவருடைய பிறவி, அவருடைய ஜன்மங்கள். ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கு. அப்ப அந்த ஆதிசேஷனுடைய அவதார பூதராக வந்திருக்கக்கூடியவர் எம்பெருமானார். தோன்றும்னா ஒரு தரம் தோன்றினவர் இல்லை. அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்ச ததப்பரம் பலபத்ரஸ்திருதி யஸ்து கலௌ கஷ்சித் பவிஷ்யதி. அனந்த பிரதமம் ரூபம், முதல் அவதாரம், முதலாக இருக்கக்கூடியது பிரதம ரூபமானது அனந்த பிரதமம் ரூபம், திருவனந்தாழ்வானாக ஆதிசேஷனாக. அதற்கடுத்தபடியாக அவதாரம் லக்ஷ்மணஸ்ச ததப்பரம். அதற்கு மேல பலபத்ரஸ்திருதீயஸ்து கலௌ கஷ்சித் பவிஷ்யதி. திருநாராயணபுரத்தில் எம்பெருமானார் நான் நான் என்று காட்டியிருக்கிறார். அங்கே எல்லாரும் கேட்டா யாருன்னு தெரியலையே, யாருன்னு தெரியலையே, கலியுகத்தில் யாரோ வரப்போறா, யாரோ வரப்போறான்னு சொன்னாலே அந்த ஆரோன்றவர் யாரு, அவரை எங்களுக்கு சொல்லலாகாதா என்ற போது நாமே தம்முடைய பேசும் ராமானுஜர் அவரே பேசி காண்பித்து இருக்கக்கூடியவர். உடனே ஸ்லோகத்தை மாத்திட்டா, கலௌ கஷ்சித் பவிஷ்யதி இல்ல, கலௌ ராமானுஜ ஸ்மிருதா. கலியுகத்திலே ராமானுஜராக வைத்தண்ணத்தக்கவர். அப்ப தோன்றும், தோன்றிக் கொண்டிருக்கும் அர்த்தம். தோன்றும்னா தோன்றுகிற, பிரசன்ட் கண்டினியூஸ் அல்லது பிரசன்ட் டென்ஸ். ஆயர் குலத்தினில் தோன்றிய அணிவிளக்கு இல்ல, தோன்றும் அணிவிளக்கு. ஆண்டாவுடைய பாசுரத்தை பாருங்க. அப்போ முதல்ல தோன்றினார் இளைய பெருமாளாக, அடுத்து தோன்றினார் பலதேவனாக, அவர்க்கடுத்தபடியாக தோன்றினார் எம்பெருமானாராக, அவர்க்கடுத்தபடியாக தோன்றினார் மணவாள மாமுனிகளாக. தோன்றும், தோன்றுகிற அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக இருக்கிறது. அதுக்கு மேல அணிவிளக்குன்ற வார்த்தை ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. அழகிய விளக்குன்னு அர்த்தம். பொதுவா விளக்குன்னா தீபம் அப்படின்னு அவங்க வச்சுட்டு இருக்கோம். என்னும் புனையாம் அணிவிளக்காம் சொல்லியிருக்கா இல்லையா? திருவனந்தாழ்வானை அணிவிளக்குன்னு பாசுரம் சொல்றதா இல்லையா? நிவாச சையாசன பாதுகாம் சுகோபதான வருஷாதப வாரணாதிபி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில அணிவிளக்கு அணிவிளக்குன்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை அழகிய விளக்கு. இரண்டாவது மணி விளக்கு, என்னும் புனையாம் மணி விளக்காம். ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை. மணி விளக்குன்னா என்னது? அது சூரியனுக்கு தினமணின்னு பேர். தினமணின்ற சப்தமானது சூரியனை குறிக்கும். அப்போ ஆயர் குலத்தினில் ஆயர் ஆச்சாரியர்கள், ஆரியர்கள், அவர்கள் குலத்திலே ஆரியர்களுடைய வம்சத்திலே நாதமுனிகள் உய்யக் கொண்டார், மணக்கால் நம்பிகள் ஆள வந்தார், பெரிய நம்பிகள் எம்பெருமானார், எம்பார் பட்டர் நஞ்சியர்னு இப்படி வரும்படியான கிரமத்தில் அந்த குலத்திலே தோன்றும் மணி விளக்கு.
மணிவிளக்குன சூரியனைப் போலே இருக்கக்கூடியவர். எப்படிப்பட்ட சூரியனைப் போலே அமைந்திருக்கக்கூடியவர்னா புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச்ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரா. ராமானுஜராகிற சூரியன் சூரியன் சொல்லுகிறபடியாலே அப்படிப்பட்டவர் சூரியனாகவே சொல்லப்படுகிறார். ஆழ்வாரும் ஒரு சூரியன். நம்ம சம்பிரதாயத்துக்கு 3 சூரியன், சாஸ்திரத்துக்கு 3 சூரியன். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட 3 சூரியன்கள் ஆதித்ய, ராமதிவாகர, அச்சுத பானு. ஆதித்யன் கண்ணெதிரில் தெரியும்படியான சூரியன் இருக்கிறானே, பகலிலே காய்கிறானே பகலவன், அவன் ஆதித்யன். ராமதிவாகரன் சத்ரு சைன்யத்தை அப்படி வற்றடிக்க செய்பவனாக இருக்கிறான். ராமனாகிற சூரியன் வால்மீகி காட்டியிருக்கிறார். கண்ணனும் பெருமானை சூரியனாக மகிழ்ச்சி காட்டக்கூடிய வார்த்தை ததோகில ஜெகத் பத்ம போதாய அச்சுத பானுனா தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா. உலகமாகிற தாமரை மலரும் பொருட்டாக அச்சுதன் என்னும்படியான சூரியனானவன் உதித்திருக்கிறான். தேவகி என்னும்படியான கிழக்கு திக்கிலே சூரியன் கிழக்கு திக்கிலே உதிக்கிறான். தேவகியினுடைய ஜடரத்திலே உதித்தவனாக அமைந்திருக்கக்கூடியவன் கண்ணன். ஆக சூரியன் அவன் பானு, அதே போல அச்சுத பானு, அடியவர்களை நழுவிடாத சூரியன் இவன் அப்படின்னு காட்டியிருக்கக்கூடிய விஷயமானபடியாலே கண்ணன் ஒரு சூரியன். ஆச்சாரிய ஹிருதயத்தில் நாயனார் காட்டுறார், இந்த 3 சூரியன்களும் நாம நினைக்கிற மாதிரி காரியம் செய்யவே இல்லை. இருட்ட போக்குபவன் சூரியன் சொல்றா. இந்த சூரியன் எந்த இருட்ட போக்குறான்? வெளியில் இருக்கிற இருட்ட போக்குறான். உள்ளுக்குள்ள அஜ்ஞானம்னு ஒரு இருட்டு இருக்கே, அந்த இருட்டு இந்த சூரியனால போச்சா? ஆதித்யா. ராமதிவாகரன் என்ன பண்ணினார்? சத்ருக்கள் என்னும்படியான கடலை வற்றடிக்க செய்தான். சத்ரு சைன்யமாகிற கடலை வற்றடிக்க செய்தான். பிறவி கடலை வற்றடிக்க செய்யலே ராமன். அடுத்தபடியாக அச்சுத பானுவான கண்ணன் இருக்கிறானே, உலகன்ற தாமரையை மலரச் செய்தானே ஒழிய மனசுன்ற தாமரை மலரவே இல்லையே. போதில் கமலவன் நெஞ்சம் பூந்துமென் சென்னித்திடலில்னு போதில் கமலத்தை ஹிருதய தாமரையை மலர விடலையே. இது 3ஐயும் பண்ணினது ஆழ்வார். ஆதித்ய ராமதிவாகர அச்சுத பானுக்களுக்கு நீங்காத உள்ளிருள் நீங்கி விகசியாத போதில் கமலம் மலர்ந்தது. சோஷியாத பிறவிக்கடல் வற்றி விகசியாத போதில் கமலம் மலர்ந்தது வகுளபூஷண பாஸ்கரோதயத்திலே. அப்ப சூரியன் சொல்றங்களா? ஆழ்வார் எப்படி சூரியன் சொல்றங்கோ? அழகான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. சூரியனுக்கு 1000 கிரணங்கள் இருக்கிறது. உங்க ஆழ்வாருக்கு 1000 கிரணம் இருக்கா? ஏன் கிரணத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன சொல்றங்கோ? கோ. கோன்னா கிரணம்னு மாத்திரம்தான் அர்த்தமா? கோன்னா வாக்குன்னு அர்த்தம் இருக்கும் இல்லையோ? அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான். 1000 பாட்டு பாடினாரோ, 1000 வாக்கு வந்ததோ இல்லையோ? எத்கோ சஹஸ்ரம் அபஹந்தி தமாம்சி பும்சாம். இந்த கிரணங்களால் இருட்டு போறதே உங்க ஆழ்வார் பாசுரத்தால இருட்டு போகுமான்னா? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தமசாக இருக்க இருட்டு, ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய இருட்டு, அதுதான் அஜ்ஞானம்ன்ற இருட்டு. அந்த இருட்டு போயிடுறது. சரி, அந்த சூரியனுக்கு நடுவில் யார் இருக்கா தெரியுமா? தேய சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாசனா சந்நிவிஷ்டா கேயூரவான் மகர குண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மயோபூத்ருத சங்க சக்கரா. சாந்தோக்கிய உபனிஷத் காட்டக்கூடிய அழகான வார்த்தை. அந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யத்தே ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு ஹிரண்ய கேசஹா ஆப்ரணகாத்து சர்வ ஏவ சுவர்ணஹா தஸ்யேதா கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி. சூரிய மண்டலத்தின் நன்னடுவிலே இருக்கக்கூடியவன் பொன்மயமான புருஷன். பொன்மயமான மீசை இருக்கு. இரண்ய ஸ்மஸ்ருஹு. பார்சாரதி பெருமான போய் சேவிச்சவனா வெள்ளவளையல்னு மீசை. ஒருத்தர் நல்ல வைதிகாலாத்து பிள்ளை திடீர்னு ஒரு நாள் மீசை வச்சுக்கிட்டார். என்னப்பா, நாமெல்லாம் அது வழக்கம் இல்லை, நம்ம மரபுல இல்லை, இதை போய் வச்சுட்டு இருக்கியேன்னு ஒருத்தர் கேட்டார். பார்சாரதி பெருமாள் வச்சுட்டு இருக்காரு, என்ன பிரமாணம் பாருங்க, பார்சாரதி பெருமாள் வச்சுட்டு இருக்காரு. உடனே சொன்னார்,
பார்சாரதி பெருமாள் தலையில் கிரீடங்கவுத்துருக்கார். கிரீடங்கவுத்துட்டு வரையா? பார்சாரதி பெருமாள் எவ்வளவு பிரசாதம் வச்சு அமுது செய்ய பண்ணாலும் குறையறதே இல்லை. உங்ககிட்ட பிரசாதத்தை வச்சா தீந்து போகிறத, தட்டே காலியாக போகிறத, அவரோட ஒன்று ஈக்குவலைஸ் பண்ணிக்கிற. அப்போ அந்த எம்பெருமானுக்கு ஹிரண்யஸ்மஸ்ருஹு, அற்புதமான மீசை இருக்கிறதாம், பொன்மயமான மீசை. ஹிரண்ய கேசா, பொன்மயமான கேசம். ஒருவேளை இதை பார்த்து தான் ஹேர் கலரிங்கே வந்ததோ நம்ம தெரியல. அவன் அப்படியே பொன்மயமாக வச்சுக்கிறான். அது எப்படியோ தெரியல. கேசத்துக்கு லட்சணம் கருப்பாக தான் இருக்கணும். அப்போ பரமபுருஷனுக்கு மாத்திரம் பொன்மயமாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டா, அது பொன்மயமானா விரும்பத்தக்க வகையிலேன்னு அர்த்தம். கொள்கின்ற கோளிருளை சுகிர்ந்திட்ட கொழுஞ்சுருளின் உள்கொண்ட நல்நூல் தழைகோல் அன்று மாயன் குழல். அவனுடைய கேசபாசங்கள் அவ்வளவு அழகாக அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். இரண்யஸ்மஸ்ருஹு இரண்ய கேசகா ஆப்ரணகாத்து சர்வயேவ சுவர்ணகா. நகம் முதற்கொண்டு எல்லாமே ஸ்வர்ணமயமாக அமைந்திருக்கக்கூடியது. அப்போ அந்த எம்பெருமான் சங்கச்சக்கர கதாதாரியாக சூரிய மண்டலம் நடுவிலே இருக்கிறான். உங்க ஆழ்வாருக்குள்ள பெருமாள் இருக்காரா? எங்க ஆழ்வார் சொல்லியிருக்காரே, இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல எப்படி சொல்லியிருக்கோ அதே மாதிரி தனக்குள்ள இருக்கிறதா சொல்லியிருக்கார். கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் நான்கு தோழன் குனிசார்கன் உன் சங்கு கதை வாழ் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே, எனக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. சங்கு கதை வாழ் ஆழியான் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இது இருக்கிற பெருமாள் இருக்கார், அது ஒரு அர்த்தம். ஆழ்வார் நான்காமவராக அவதாரம் பண்ணி, ஐந்தாமவராக அவதாரம் பண்ணி இருக்கிறார். ஆழ்வாருக்கு முன்னால 4 ஆழ்வார்கள் இருக்கிறார்கள். பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ்மிசை ஐயன். பொய்கை ஆழ்வாரை பத்தி குரு பரம்பராதி கிரந்தத்தில் என்ன காட்டுறதுன்னா பாஞ்சஜன்யாம்சம். பூதத்தாழ்வாரை பத்தி காட்டுற போது கதாம்சம். பேயாழ்வார் சுதர்சன சக்கராம்சம். திருமிஷி ஆழ்வார் நந்தகாம்சம். ஒன் சங்கு கதை வாழ் ஆழியான். சுதர்சனாம்சம் திருமிஷி ஆழ்வார், நந்தகாம்சமாக அமைந்திருக்கக்கூடியவர் பேயாழ்வார். இந்த வரிசையிலேயே ஆழ்வார் காட்டுறார். அப்ப இதே கிரமத்தில் அமைந்திருக்கக்கூடியவர்கள்னா ஒன் சங்கு கதை வாழ் ஆழியான். முன்னால ஆழ்வார்கள் இருந்தார்களே, அவ 4 பேரும் எனக்குள்ள இருக்கா. அவ சொன்னதுதான் நான் சொல்றேன். உன் சங்கதவாள் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே. அப்ப உள்ளுக்குள்ள பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார். அப்ப ஆழ்வார் சூரியன் தானே. நாராயணோ வசதியத்ர சசங்க சக்கரா. பிராமணர்கள்லாம் இருக்காளே, தினமும் கால வேளையில மித்ரஸ்ய சர்ஷினி திருதா சூரிய மண்டலத்தை நோக்கி வணங்குறா. பகல் வேளையில நேர சூரியனையே அப்படி கையை முத்திரையிட்டு கொண்டு அப்படி சேவிக்கிறார்கள். சாயங்கால வேளையில் அர்க்கிய பிரதானம் பண்ணி சேவிக்கிறார்கள். பிரணமந்தி விப்ராஹா, நமனம் பண்ணுகிறார்கள், வணங்குகிறார்கள். விப்ரர்களாய் அமைந்திருக்கக்கூடியவர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மந்திரங்களை சொல்லி ஸ்ருதிகதம் என் மண்டலம் பிரணமந்தி. அந்த சூரிய மண்டலம் ஸ்ருதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதனை வணங்குகிறார்கள். உங்க ஆழ்வார வணங்குறாளா? வணங்குறாளே. எங்கன்னா ஸ்ருதிகதம், காதுல விழுந்தால். எப்ப காதுல விழுந்தால்? சேவாலம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்றைய தினம் பகல் 10 உற்சவம் ஆரம்பம். 10 நாள் பகல் 10 உற்சவம். அதற்கு பிறகு ராபத்து உற்சவம். பகல் 10 உற்சவம் 10 நாளும் 2000 சேவிக்கிறார்கள். ராபத்து உற்சவத்தில் திருவாய்மொழி 1000 சேவாலம் கொல்லியோ. ஒரு நாளும் 10 பதிகங்கள் திருவாய்மொழிகள். அதுல ஒரு பதிகத்தினுடைய முடிவிலேயும் குருகூர் சடகோபன் சொன்னா, குருகூர் சடகோபன் சொன்னான்னு வரும். அப்படி சொல்லச்சே ஆட்டோமேட்டிக்கா கை கூப்புவா. என் மண்டலம் ஸ்ருதிகதம் பிரணமந்தி விப்ராஹா தஸ்மை நமோ வகுலபூஷண பாஸ்கராயா. அந்த மாறன் அடிபணிந்து இந்த விராமானுசனானபடியாலே புண்ணியாம்போஜ விகாசாயா, புண்ணியம் என்னும்படியான அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய தாமரை மலர்வதற்காக, பாபத்வாந்தக்ஷயாயச்சா, பாபம் என்னும்படியான இருள் அகலும்படியாக, ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ
ராமானுஜ திவாகரர் ராமானுஜர் என்னும்படியான சூரியன் உதித்தார் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை. அடுத்தது தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. அந்த ராமானுஜர் பிறகு மணவாள மாமனிகளாக அவதாரம் பண்ணினார். மணவாள மாமனிகள் அவதாரம் பண்ணிவிட்டு எம்பெருமானாரை காட்டுகிற போது சொல்லும்படியான வார்த்தை, எந்த எதிராசர் இன்னருளுக்கென்னும் இலக்காகி என் தந்தை. தந்தைனா தாயின்னு வச்சுக்கணும். தந்தைனா தந்தை மாத்திரம் இல்லை, தாயின்னு வச்சுக்கணும். ஆக ராமானுசராகிற தாய்க்கு மகனாக அமைந்திருக்கக்கூடியவர் மணவாள மாமனிகள் அப்படின்னு அர்த்தம். எந்த எதிராசர் இன்னருளால், எந்த எதிராசர் எம்மை எடுத்தளிக்க வந்த பெரும்பூதூர் வந்தோமோ, சிந்தை மருளோ தெருளோ மகிழ்மாறன் அருளோ இப்பேற்றுக்கடி. ஸ்ரீபெரும்பூதூர் நெருங்குறார், ஆனந்தம் தாங்கல. எந்த எதிராசர் எம்மை எடுத்தளிக்க வந்த பெரும்பூதூர் வந்தோமோ, எதிராசனானவர் என்னை எடுத்தளிப்பதற்காக, நன்றாக ரட்சிப்பதற்காக இந்த பெரும்பூதூருக்கு வந்தார். அதுக்கு நாம வந்திருக்குமோ? ஒருவேளை ஏதாவது புத்தி கலங்கி போச்சோ, நமக்கு எதையோ பார்த்து பெரும்பூதூர்னு சொல்றோமோ, சிந்தமருளோ தெருளோ இல்லது தெளிந்தா வந்திருக்கிறோமோ, மகிழ்மாறன் அருளோ, நம்மாழ்வாருடைய அனுகிரக விசேஷமோ இது. இப்பேற்றுக்கு அடி, இந்த வெறும் பேற்றுக்கு அடி இதுதானோ அப்படின்னு காட்டுறார். அப்ப எந்தை எந்தைன்னு சொன்னா என் தாய், என் தாயின்னு வச்சுக்கலாம். என்னுடைய தாயாக அமைந்திருக்கக்கூடியவர். அந்த தாய் என்று சொல்லுபவரான ராமானுசருடைய வைபவத்தை மணவாள மாமனிகள் காட்டின மாதிரி யாரும் காட்ட முடியாது. ராமானுசர் ஆச்சாரியன் ஆச்சாரியன் எல்லாரும் கொண்டாடினாலும் கூட ராமானுசரே உபாயம், ராமானுசரே உபேயம். முதல் பிரபந்தம் ராமானுஜ வைபவம் தான், கடைசி பிரபந்தம் ராமானுஜ வைபவம் தான். முதல் பிரபந்தம் எதிராஜ விம்சதி. அந்த எதிராஜரான ராமானுசரை ஆழ்வார் திருநகரியிலே திருவாய்மொழிப்பிள்ளை காட்டிக் கொடுக்க தது அனுகுணமாக ராமானுஜர் திருவடிவாரங்களிலே ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்தியசேவா பிரேமா விலாசே பராங்குஜ பாதபக்தம் காமாதி தோஷகரம் ஆத்மபதாஸ்டிதானாம் ராமானுஜம் யதிபதிம் பிரணமாமி மூர்த்தனா என்று ராமானுஜரை காட்டிக் கொடுத்திருக்கக்கூடிய விஷயம். அப்ப அவர்தான் உபாயம், எனக்கு பேற்றுக்கு அவர்தான் வழின்னு சொன்னார். பலன் யாருன்னா எம்பெருமானார் தான். நல் தாதை சொம் புதல்வர் தம்மதன்றோ தாயமுறைதான். தகப்பனாருடைய சொத்து பிள்ளைக்கு தானே. இந்த அரங்கத்து இனிதிரு நீ என்றரங்கர் எந்த எதிராசர்க்கு இந்த வரம் சிந்ததையில் நல் தாதை சொம் புதல்வர் தம்மதன்றோ. தகப்பனார் சொத்து பிள்ளைக்கு இந்த அரங்கத்தில் இனிதிருன்னு ஒன்று சொல்லியிருக்காரே, அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா. சுவாமி அற்புதமாக காட்டினார். நமக்கு ஸ்ரீரங்கம்ன்றது இதுதான், நமக்கு பரமபதம்ன்றது இதுதான். நீ கார்த்தால பகல் பத்து ஆரம்பத்துக்கு எவ்வளவு பெரிய கோஷ்டி, ஆச்சரியமா இருக்கு. அதுவும் ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியில இவ்வளவு பெரிய கோஷ்டியை சேர்க்கிறதுன்றது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். எத்தனை சுவாமிகள், எத்தனை ஆண்டாள் கோஷ்டியினர், எவ்வளவு அழகான கம்பீரமான மிடற்றோட வண்ணமாடங்கள்னு ஆரம்பிச்சே எப்படி இருந்தது, பல்லாண்டு பல்லாண்டுன்னு தொடங்கச்சு. அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய விலட்சணமான கோஷ்டி. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய விலட்சணமாக இருக்கிறது அப்படின்னு காட்டக்கூடியது. மற்றொரு விஷயமும் பிரசங்காச்சோம். 2 வருஷம் முன்னால சுவாமி மார்கழி மாசத்துல ஒரு கிரகத்திலையும் போய் திருப்பாவை அனுசந்தானம் நடந்தது. கிரமமா முழுக்க முழுக்க நடந்தது, ஒரு நாள் விடாத நடந்தது. அதுக்கு மனே மனைக்கு திருப்பாவை அப்படின்னு சுவாமி திருநாம ஜாத்திருந்தார். இந்த வருஷம் அந்த மாதிரி ஒன்றும் இல்லையான்னு கேட்டா மணிமணிக்கு திருப்பாவைங்க. காலை 7 மணிக்கு திருப்பாவை, 10 மணிக்கு திருப்பாவை, 11 மணிக்கு திருப்பாவை, 3 மணிக்கு திருப்பாவை, 4 மணிக்கு திருப்பாவை, 6 மணிக்கு திருப்பாவை, 7 மணிக்கு திருப்பாவை, மணிமணிக்கு திருப்பாவை. அது மனே மனைக்கு, இது மணிமணிக்கு. அந்த மாதிரி அமைந்திருக்கும்படியாக ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ரொம்ப அதி விலட்சணமான அனுபவமாக அமைந்திருக்கக்கூடியது. இப்ப தாயை குடல் விளக்கம். அந்த எம்பெருமானார் வைபவத்தை எம்பெருமானாரே பிராபகம், எம்பெருமானாரே பிராபியம் என்ன முதல் பிரபந்தத்திலையும் கடைசி பிரபந்தத்திலையும் காட்டிக் கொடுத்தவரானபடியாலே தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாமோதரன் ஆக மணவாள மாமனிகள் ஆதிசேஷாவதார பூத்தராய் இருந்தாலும் கூட இந்த நிலவுலகத்தவரை போல கண்ணன் எப்படி எல்லாரையும் கட்டி போடுறவனா இருந்தாலும் கூட
தான் கட்டுப்பட்டதாக காட்டிக்கொண்டானோ அதே மாதிரி இந்த சம்சார மண்டலத்திலே ஒரு சம்சாரிகளோடு சம்சாரியாக இருப்பவராக தன்னை காண்பித்துக் கொண்டு அதி மானுஷ அதி தெய்வத சேஷ்டிதங்களை எல்லாம் செய்தருளினவர் மணவாள மாமனிகள் தாமோதரன். வயிற்றிலே கட்டுப்பட்டவர்னா பக்தி என்னும் கயிற்றாலே கட்டுப்பட்டவர், அல்லது சம்சார மண்டலத்திலே தானே கட்டுண்ண பண்ணி கொண்டவர், கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னும்படியான கிரமமாக அமைந்திருக்கு. ஆக பார்க்கிற போது இவாளை மாத்திரம் ஏன் எடுத்தேன், இவாளுடைய தொடர்பை பார்த்தா தெரியும். நடுவில் மற்ற ஆச்சாரியர்கள் இல்லைன்னா உய்யக்கொண்டார் வணக்கால் நம்பிகள் அவள் எடுக்கல, பெரிய நம்பிகளை எடுக்கல. எம்பெருமானாருக்கு அடுத்தபடியாக எம்பார் பட்டர் நஞ்சியர் நம்பிள்ளை இவாளெல்லாம் எடுக்கல. ஆழ்வார் எடுத்தது நாதமுனிகள் நேர, ஆழ்வாரிடமிருந்து நாதமுனிகள் உபதேசம் பெற்றார். அந்த நாதமுனிகளைத்தான் தம்முடைய ஆச்சாரியனாக ஆளவந்தார் கொண்டிருக்கிறார். அதனால்தான் தம்முடைய ஸ்தோத்திர ரத்னத்தில் ஆச்சாரிய வந்தனத்தில் முதல் ஸ்லோகமாக காட்டக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. அற்புதமாக நமோ சிந்தியாத்புதாக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவை. அடுத்தபடியாக ராமானுசர் அவர் நடுவில் பெரிய நம்பிகள் உண்டேன்னாக்கா அப்ப காட்டும்படியான விஷயம் திருமாலையாண்டானிடத்திலே அற்புதமாக பகவத் விஷய காலக்ஷேபம், அதாவது திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்ணுகிற போது ஆளவந்தார் இந்த அர்த்தம் சொல்லலை அப்படின்னா ஆளவந்தார் இந்த அர்த்தம் தான் சொல்லியிருப்பார். நீர் தான் ஆளவந்தார் நேரையே பார்க்கலையே, எப்படி இந்த அர்த்தத்தை ஆளவந்தார் சொன்னார்னு சொல்றீர்னு திருமாலை ஆண்டான் கேட்கிறார். ஆளவந்தாருக்கு ஏகலைவனோ நாம். அப்போ ஆளவந்தார் தான் ராமானுஜருடைய ஆச்சாரியர். அதற்கனுகுணமாக ஆளவந்தாருடைய சிஷ்யர் ராமானுசர். அந்த ராமானுசருடைய அவதார பூதராக அமைந்திருக்கக்கூடியவர் மணவாள மாமனிகள். அதனால இந்த 5 பேரையும் மாயனை மன்னு பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் தாம் சூச்சிப்பித்தருளும்படியாக, இதெல்லாம் உண்மையான அர்த்தமான கேட்டா அனுபவம், சுவாபதேசார்த்தம், உள்ளுரை பொருள், உள்ளுக்குள்ளே இந்த அர்த்தத்தை கொடுப்பதற்கு அனுகுணமாக அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னு காட்டப்படுறது. ஆக என்ன அர்த்தம் சொல்லணும்னு அடிய யோசனை பண்ணிட்டு எழுதிட்டு வந்தனோ அதில் ஒரு அம்சம் கூட தொடலை. அது என்னன்னு தெரியல. அது எம்பெருமான் அரங்கன் திருவுள்ளமா, ஆண்டாள் திருவுள்ளமா, சுவாமி திருவுள்ளமா அப்படின்னு இல்லை சுவாமி திருவுள்ளம், திரு உள்ளம். அதனால சுவாமி திருவுள்ளம் தான் அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய விஷயம். இப்போ நேற்றைய தினம் ஒரு விஷயம் சொல்லாமல் விட்டுருந்தேன். நான் அந்த விஷயத்தை சொல்லி பூர்த்தி பண்ணிவிடுறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது, அதுக்குள்ளே பூர்த்தி பண்ணிவிடுறேன். ஆண்டாள் கீழ்ப்பாசுரத்திலே தான் பிரார்த்திக்கிறாள் மேகத்தை, சதாச்சாரியனை சிஷ்யன் பிரார்த்திப்பதாக அமைந்திருக்கிறது. ஒரு நல்ல ஆச்சாரியனை பார்த்து வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று சதாச்சாரிய பிரார்த்தனையாக அமைந்திருக்கிறது. அந்த இடத்துல மேகம்னா ஆச்சாரியன்னா அர்த்தத்தை தான் நேற்று முழுக்க பார்த்தோம். முழு உபன்யாசம் அதில் தான் அமைந்திருந்தது. அந்த ஆச்சாரியனாருன்னா எம்பெருமானார். எம்பெருமானாரைத்தான் ஆண்டாள் தூது விடுகிறாள்னு ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த மேகவிடு தூது, மேகதூதம்னு கிரந்தங்கள்லாம் இருக்கு, மேக சந்தேசம் அப்படின்னு கிரந்தங்கள்லாம் இருக்கு. ஆண்டாள் விடும்படியான மேகவிடு தூது இருக்கே, ஆச்சரியமான மேகவிடு தூது. மேகத்தை திருவேங்கடமுடையான் திருவடிவாரங்களுக்கு தூது விடுகிறாள். வெண்ணீல மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்காள் தண்ணீர்பாய் வேங்கடத்தின் திருமாலும் போந்தானே கண்ணீர்கள் முலைக்குவட்டில் துளிசோரச் சோர்வேனை பெண்ணீர்மை ஈடழிக்கும் இதமக்கோர் பெருமையேன்னு பாசுரம். அதுல மேகங்காள்னு மேகங்களை அழைக்கிறாள், ராமானுசரை அழைக்கிறாள். வெண்ணீல மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்காள். ஆக மேல்கட்டியாக இருக்கக்கூடியவன் திருவனந்தாழ்வான், சென்னால் குடையாம். இந்த பாசுரத்தை எல்லாம் எடுத்து நேற்றைய தினம் இந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் சொன்னேன். இதுக்கு அடுத்த பாசுரம் மாமுத்த நிதி சொரியும் மாமுயல்காள். மேகங்களே, எப்படிப்பட்ட நிதியை சொரியக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள், அபாரமான நிதியை சொரிகிறீர்கள். ஏன்னா ஜலம் இருக்கு, அதுதான் நிதி. அந்த ஜலம் இல்லைன்னா வேற எந்த நிதியாலையும் பிரயோஜனம் கிடையாது. விசும்பின் துளிவீழி நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பரிது. ஆகாசத்திலிருந்து அந்த துளி விழவில்லை என்னால் ஒரு பசும் புல் கூட காண முடியாது.
அப்படி இருக்கக்கூடிய நிலையில நிதினா அந்த ஜலம், மழை ஜலம் இருக்கிறதே மாமுத்த நிதி சொரியும். ஆக முத்தும் நிதியுமாக சொரியக்கூடியது. நிதின்ற வார்த்தைக்கே சாஸ்திரக்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா நவநிதி, 9 விதமான நிதின்னு சொல்றார். ரத்னம்னு சொன்னா 9 விதமான ரத்னம்னு சொன்னார். அந்த 9 விதமான ரத்னத்தையும் சொரியக்கூடிய மாமுகில் பெரும் மேகம். எம்பெருமானார் அனுகிரகித்தருளி இருக்கக்கூடிய 9 கிரந்தங்கள், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், வேதார்த்த சங்கிரகம், ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், இந்த 5 வேதாந்தார்த்த விசதீகரணம். வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை தெளிவுபடுத்துவதற்காக 5 ரத்னங்களை கொட்டினார், 5 நிதிகளை கொட்டினார். அதற்கு பிறகு சாம்பிரதாயிகமான அர்த்தங்கள் பகவான் உபாயம், பகவான் உபேயம், பகவத் கைங்கரியம், புருஷார்த்தம். இது சொல்லணும் இல்லையோ? பகவான் உபாயோபேயம் என்பதை அற்புதமாக காட்டிக் கொடுத்திருக்கிறார். சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீவைகுண்ட கத்தியம் என்ன, பகவத் கைங்கரியம் புருஷார்த்தம் என்ன திருவாராதன கிரமத்தை காட்டிக் கொடுத்திருக்கிறார் அற்புதமாக நித்திய கிரந்தத்திலே 9 கிரந்தங்கள். அப்ப இந்த 9 கிரந்தங்கள் அமைந்திருக்கின்றனவே, இதுதான் நிதி. மாமுத்த நிதி சொரியும் மாமுகில்காள். அப்ப ராமானுஜர் காட்சியாளா அதற்கு அடுத்தபடியாக அமைந்திருக்கக்கூடியது அழியத்த மேகங்காள் ஆவிகாத்திருப்பேனே. அழின்னா கருணைன்னு அர்த்தம். ராமானுசரை போல கருணை முன்பிருந்த ஆச்சாரியாளுக்கும் கிடையாது, பின்பிருந்த ஆச்சாரியர்களுக்கும் கிடையாது. அதனால்தான் காரே கருணை ராமானுசா, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின்னருளின் தன்மை. லோகத்தில் யாரையுமே அழிக்கணும்ன்ற எண்ணம் ராமானுசருக்கு கிடையவே கிடையாது. அனைத்துலகும் வாழ பிறந்த எதிராச மாமுனிவன். அனைத்து உலகம்னா உலகத்தில் நாஸ்திகன் இருப்பான், ஆஸ்திகன் இருப்பான், எல்லாரும் வாழணும். லோகா சமஸ்தா சுகினோபவந்து. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை. ஒண்ணுமே வாய் பேச தெரியாதவன், காது கேட்க முடியாதவன், அப்படிப்பட்ட அந்த பதிர இத்தியாதிகளாக இருக்கக்கூடியவர்களும் கூட வாழ வேண்டும். அப்ப கரணபாட்டவம் இருப்பவர்கள் தான், தங்களுடைய கரணங்கள் நன்றாக இருக்கக்கூடியவர்கள் தான் மோட்சம் போலாமா? இல்லை. ஒரு ஊமை, அந்த ஊமையை அழைக்கிறார். அவன் உட்கார்ந்துருக்கான், அழகான் கண்களில் தாரதாரையாக ஜலம் பெருக்கி கொண்டு, உடனே அவனை கையை பிடித்து அழைத்து கொண்டு சென்று தனியாக அறைக்குள்ள கதவு சாத்தினுட்டார். சாத்தினதும் கூரத்தாழ்வானுக்கு ஒன்றும் புரியல. இவனுக்கு இவர் என்ன சொல்லி கொடுக்க போறார்? ஒரு மந்திரமும் சொல்ல முடியாது. இவன் காதில் சொன்னாலும் காதில் மந்திரம் விழாது. அவன் திருப்பியும் சொல்ல மாட்டான். என்னத்தை சொல்லி எதை கற்றுக்க போறான்? இவர் என்னமா அவனை ரட்சிக்க போறாருன்னு புரியல. அதனால கூரத்தாழ்வான் என்ன பண்றாருன்னு கியூரியாசிட்டி அவருக்கு. அதனால நேர போனார், சாவித்வாரத்து வழியா என்ன பண்றாருன்னு பார்க்கிறார். பார்த்தா வசந்த பீடத்தில் எம்பெருமானார் எழுந்தருளி இருக்கிறார். அவனை கீழே உட்கார வைத்து தன்னுடைய 2 திருவடித்தாமரைகளையும் அவன் தலையில வைக்கிறார். இங்க கூரத்தாழ்வான் குலுங்கி குலுங்கி அழறார். ஐயோ, சதுசாஸ்திர வித்வானா இருந்து கெட்டு தோலைச்சேன்னு நான் ஊமையா இருந்து விட்டிருந்தேனே. ஆனால் ராமானுசர் தம்முடைய நேரடி திருவடித்தாமரைகளை தலையில வச்சிருப்பாரே அப்படின்னு சொல்ற வார்த்தை. அப்ப அழியத்த மேகங்காள், சமுதாயத்தினுடைய கடைப்பட்டவர்களிடத்திலேயும் கருணை காட்டக்கூடிய ஒரு சுபாவம் எம்பெருமானாருடைய சுபாவமாக அமைந்திருக்கிறது. அழியத்த மேகங்காள், மின்னாகத் தழுகின்ற மேகங்காள். மின்னல் ஆகத்து மின்னழுகின்ற மேகங்காள். மின்னல்னா பெருமான் பிராட்டி. நீலதோ எத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா. அவருடைய திருமேனியிலிருந்து பிராட்டி புறப்படுகிறாள். சரணாகதி கத்தி ஆரம்பம் பாருங்க. பெருமாளை சரணாகதி பண்றேன்னு ஆரம்பிக்கலையே. பகவன் நாராயண விமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வர்ய சீலாத்ய நவதிகாதிசயா சங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அகில ஜகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணமகம் பிரபத்யே. மொத்தம் ஸ்ரீரங்கநாச்சியார். அவதான் நீலத்தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா. அவள்னா இவருடைய திருமேனியிலிருந்து வந்திருக்கிறாள். ஆகவே மின்னாகத் தழுகின்ற மேகங்காள்.
ராமானுஜர் விழிக்கிறாள் ஆண்டாள். அதற்கடுத்தபடியாக சலங்கொண்டு கிளர்ந்தெழுந்த மேகங்காள், ஜலத்தை எடுத்துக்கொண்டு கிளர்ந்தெழுந்த மேகங்காள். அப்ப ஜலம் அல்லாத தத்துவத்தை எடுத்தார், கிளர்ந்து எழவில்லை. வேதாந்தார்த்தங்களை, சம்ஸ்கிருத வேதாந்தார்த்தங்களை சொல்லுகிற போது ராமானுஜர் கிளர்ந்து எழவில்லை. ஆனால் திராவிட வேதாந்தார்த்தங்களை சொல்லுவதற்காக தள்ளாரும் ஞான திருக்குறுகை பிரான் பிள்ளான் எதிராசர் பேரொருளால் உள்ளாரும் அன்புடனே மாறன் மறைப்பொருளை அன்னுரைத்தது. ஆழ்வாராகிற மேகமானது பொழிந்ததாய் அமைந்திருக்கக்கூடிய திருவாய்மொழியாகிற ஜலத்தை கொண்டு எழுந்து கிளர்ந்து எழுந்த மேகங்காள் அதுக்கு வியாக்கியானம் பண்ணி வைத்தவர். அதனால்தான் ராமானுஜருடைய வாழ்திருநாமத்திலே ஒரு இடத்துல வருகிறது, மாறன் உரை செய்த தமிழ் மர வளர்த்தோன் வாழியே. மாறன் உரை செய்த தமிழ் மர வளர்த்தோன், அதுதான் ஜலம். அந்த ஜலத்தை கொண்டு கிளர்ந்தெழுந்த, சலங்கொண்டு கிளர்ந்தெழுந்த தன்முகில்காய், சங்கமா கடல் கடைந்தான் தன்முகில்காய். சங்கு உண்டாகும்படியான மா கடல் சாஸ்திரமாகிற கடல். பாராசரிய வச்சசுதாம் உபனிஷத துக்தாப்தி மத்தியோதிருதாம். அப்ப அந்த பெரிய கடல், சாஸ்திரமாகிற கடலை கடைந்து விசிஷ்டாத்வைத்தம் என்னும்படியான அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தவர் ராமானுஜர். சங்கமா கடல் கடைந்தான் தன்முகில்காய். கார்காலத்தெழுகின்ற கார்முகில்காய். கார்காலம் மழைக்காலம், இருண்டு போன காலம். கார்னா கருப்பு, இருட்டா இருக்கு. காரிருள்னு சொல்றாள் இல்லையோ, இருட்டா இருந்த காலம். ஏன்னா கலியிருளே மிடைதரு காலத்திராமானுசன் மிக்க நான்மறையின் சுடரொளியால் அவ்விருளை துறந்தில நேல். ஒளியுடையவன் நாரணன், உயிரையுடையவன் நாரணனன் அறிவாரில்லை உத்துணர்ந்தே. அப்ப கார்காலத்தழுகின்றான்னா கலிகாலத்துல கலியும் கெடும் என்னும்படியாக வந்தவர். அப்படி அமைந்திருக்கக்கூடிய விஷயம். மதையான போல் எழுந்த மாமுகில்காய். ஒரு யானையை போல. ராமானுஜர் யானையா? ஆமாம், யானை. எங்க தெரியுதுன்னா திருவரங்கத்தமுதனார் காட்டிக் கொடுத்திருக்கிறார். பண்டருமாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய்மதமாய் விண்டிட எங்களி ராமானுச முனி வேழம். வேழம்னா யானைன்னு அர்த்தம். எங்கள் ராமானுசன் யானை, யானை அப்படின்னு சொல்லுகிறபடியாலே அந்த ராமானுசனைத்தான் 10 பாசுரத்திலே எழுப்புகிறாள். மேகம் மேகம்னு அந்த மேகத்தைத்தான் ஆழிமழை கண்ணான்னு சொல்லி அந்த மேகத்தினிடத்திலே பிரார்த்திக்கும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. நாங்கள் ஆத்மா உஜ்ஜீவிக்கும்படியாக பண்ணியருள வேண்டும் என்று. அப்படிப்பட்ட அந்த மேகத்தை அடைந்தோமே ஆனால், அந்த ஆச்சாரிய சார்வபௌமரை அடைந்து விட்டோமே ஆனால் நமக்கு என்னென்ன கிடைக்கும்னா, போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தேகாத்மாபிமானம் தொடக்கமான எல்லா விதமான சிரமங்களும் போய் தேகாத்ம விவேகம் என்ன, பகவத் அதாவது சேஷத்துவம் என்ன, பகவத் சேஷத்துவம் என்ன, சுவாதந்திரிய நிவர்த்தி என்ன, பகவானே பந்து என்கிற எண்ணம் என்ன, பகவத் கைங்கரியம் என்ன, இந்த 6 விதமான பலன்களும் கிடைக்கும். போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும். இனிமேலும் நமக்கு சிரமம் கிடையாது. முன்னால் இருந்த சிரமமும் போய்விட்டது. ஆச்சாரிய சார்வபௌமரை அடைந்து விட்டோமே ஆனால் என்னும்படியான அந்த அர்த்தத்தை தான் மாயனை மண்ணு பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் காட்டிக் கொடுத்திருக்கிற விஷயம். இப்ப பாசுரத்தை கோஷ்டியார் அனுசந்தானம் பண்ண வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் சூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கா போய விழையும் பூதருவான் நனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். நாளைக்கு கிரமமா உபன்யாசம். यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो यतिराज 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 जय